அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தம் புதிய நன்னாளில் அனைவரையும் வரவேற்கிறோம். நமது நிகழ்வின் முதல் படிநிலையாக சுய பிரகடனம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. அடுத்ததாக 1 நிமிட தியானம். அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தம் புதிய நன்னாளில் அனைவரையும் நமது நிகழ்விற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வு 541 உள்ளமும் உடலும் என்ற தலைப்பில் சசிகலா பாரி அவர்கள் நம்முடன் சிறப்புரையாற்ற இணைந்திருக்கிறார். தொடர் நிகழ்வாக உள்ளம் பற்றியும் உடல் பற்றி நிறைய தகவல்களை அவர் பகிர்ந்து கொண்டு வருகிறார். இன்று அவருடைய சிறப்புரையில் பங்கேற்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். சசிகலாமா, உங்களுடைய 50 நிமிடங்கள் நீங்கள் உங்கள் சிறப்புரை தரலாம். நன்றிங்க கற்பகா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு நன்றி. ஆரோக்கியோ பிரிட்டோ சகோதரர் அவர்களுக்கு நன்றி, கற்பகாவுக்கு நன்றி, ரேவதிக்கு நன்றி, வேலுக்கு நன்றி. இந்த தளத்தில் இணைந்து தொடர்ந்து கேட்கும் கருத்துக்களை கேட்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஒளியளவு சரியா இருக்கா கற்பகா? தெளிவா இருக்குங்க சசிகலாமா, நீங்க தொடரலாம். நன்றிங்க கற்பகா. உடலும் உள்ளமும்ங்கிற தலைப்புல தொடர்ந்து சிந்தனை செய்துட்டு இருக்கோம். இந்த வார தலைப்பு நல்வினை. நல்வினை பற்றி சிந்தனையோட துரிய சக்கரம்
துரிய சக்கரம் இயக்குறதுனால பீனியல் கிளாண்ட் இயங்குது. அந்த பீனியல் கிளாண்ட் வந்து என்ன பயன் அளிக்குது அப்படிங்கறத சார்ந்துதான் இன்றைய சிந்தனை. நல்வினை. இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள்சேர் இருவினையும் அப்படிங்கிறது நல்வினை தீவினை. இறைவனை பற்றி இறைவனோட மெய்மையோடு இணைந்து வாழ்ற ஒரு மனிதருக்கு அறியாமைங்கிற நல்வினை தீவினைங்கிறது சேராது அப்படிங்கிறது தான் கருத்து. இது நல்லது தீது இரண்டுமே சமநிலையில் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது. இருவினை அப்படிங்கிறது இன்னொரு ஒரு ஒரு மாற்று சிந்தனைன்னு கூட சொல்லலாம். இத இருவினைங்கிறது புது வினை பழைய வினை அப்படிங்கிறது இருவினை. இந்த இருவினையும் சேராது அப்படிங்கிறது. பழைய வினையை நம்ம என்னத்த சொல்வோம் அப்படின்னா, நம்ம வினைப்பதிவுனா என்னன்னு சொல்லுவோம்? சஞ்சீதம், பிராப்தம், ஆகாமின்னு 3 விதமான பதிவு இருக்கு. சஞ்சீதமும் பிராப்தமும் பழைய வினை. சஞ்சீதம் வந்து வித்து வழியா ஜீன் வழியா நமக்கு வர்றது. பிராரப்தம்ங்கிறது நம்ம இந்த வாழ்நாள்ல செய்யறது வினை. ஆகாமியங்கிறது இதை ரெண்டும் நம்ம பழக்கமா என்ன கொண்டிருக்கோமோ அதை கொண்டு புதுசா நம்ம என்ன செய்ய போறோமோ அது ஆகாமியம் அப்படிங்கிற 3 வினை இருக்கு. புதுசா செய்யறது புதிய வினை. இனி செய்ய போறது புதிய வினை. ஏற்கனவே செஞ்சதெல்லாம் பழைய வினை. இது ரெண்டுமே நம்ம வந்து சேராம இருக்கணும்னா இறைவனை வந்து மெய்மைய நம்ம பற்றி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இதுல. ஆகாமியங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். ஆகினை தவத்தை தொடர்ந்து சிந்தனை செய்யறப்ப ஆகினை தவத்துல தவம் இருந்தா அந்த புருவ மத்தியில தவம் இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதுல ஆகாமியக்கரம் புதுசா நம்ம புறப்பொருள் பற்றோட விழிப்பு நிலையற்ற எந்த ஒரு தவறு செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது. புதுசா எந்த தவறும் நம்ம செய்ய மாட்டோம். எந்த புதிய பதிவை பதியாம என்ன பண்ணணுமோ விழிப்பா நிக்கணுமோ அது ஆகினை தவத்துல நம்ம சிந்தனை செய்தோம். இன்னைக்கு சிந்தனை செய்யறது இந்த துரிய தவம். இந்த துரியத்துல என்ன துரிய தவத்துக்குரிய சிந்தனை. இதுல என்னன்னா பிராப்த கர்மம் நீங்கும் அப்படிங்கிறது. பிரார்த்த கர்மம்ங்கிறது நம்ம என்னன்னா 3 வயது முதல், ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நினைவுகள் பதிவு இருக்கும் நமக்கு. ஆனா அது நினைவுல நிக்காது. அது வரைக்கும் மூளை நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும். அந்த பதிவுல நமக்கு நினைவுல வராது. 3 வயதுக்கு மேல இன்று வரை நம்ம செய்தது எல்லாம் என்ன மூளை செல்கள்ல பதிஞ்சிருக்கோ அத வந்து நம்ம ஒரு தவப்பயிற்சினால நல்வினையை தேவையில்லாத நல்லதை வச்சுக்கிட்டு தேவையில்லாத நீக்கிறது. அதுதான் வந்து இந்த பிரார்த்த கர்மம் அப்படிங்கிறது. அந்த பதிவு தான் பிரார்த்தம். அதை வந்து நல்லதா மாத்துறது தான் இந்த துரியதவா அப்படிங்கிற சிந்தனை. இன்னைக்கு செயல்கள் எல்லாம் நல்ல செயல்களா ஆகிறதுக்கு, நல்ல எண்ணங்களா ஆகிறதுக்கு இந்த துரியதவம். ஒரு 2 நிகழ்வோட நம்ம தொடர் சிந்தனைக்கு போவோம். இது வந்து இந்த ஒரு பக்க கட்டுரை அப்படிங்கிற மாதிரி, ஒரு பக்க கதை அப்படின்னு வரும்ல, சின்ன சின்ன கதை கட்டுரை. அதுல படிச்சதுதான். ஒரு வழிப்போக்கன் வந்து ஒரு கிராமத்து வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு வந்து கிராமத்தை தாண்டி ஊர் எல்லைக்கு வந்து நடந்து வந்துட்டு இருக்கப்ப ஊர் எல்லையில பார்த்தா இடுகாடு இருக்கு. அந்த இடுகாடுல வந்து புதைத்த இடத்துல, இறந்தவர்கள் புதைத்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒரு பலகை வச்சு அதுல வந்து வருடம், மாதம், தேதி, ஹவர்ஸ் எல்லாம் மணி துளிகள் வரைக்கும் எழுதியிருந்தாங்க. அவருக்கு என்னன்னா ஆச்சரியம்னா, அவர் அதுல வந்து 10 வருடம், இத்தனை மாதம், இத்தனை நாட்கள், 5 வருடம், இத்தனை மாதம், இத்தனை நாட்கள் அப்படின்றது. அவங்க இத்தனை வருடம் தான் வாழ்ந்திருக்காங்களா அப்படிங்கிறது அவருக்கு ஒரு சிறிய ஐயப்பாடு இருந்தது. அந்த பக்கமா வந்து அந்த கிராமத்தை சார்ந்த மனிதர் வந்தாங்க. அவங்க கிட்ட கேக்குறாங்க, என்ன இதெல்லாம் எழுதி இருக்கே,
அவங்க பேர் போட்டு வருடம் எழுதியிருக்கு. என்ன அவங்க வாழ்ந்த நாட்களா அப்படின்னா, இல்ல, அவங்க வந்து நல்ல சிந்தனைய படித்த, நல்ல சிந்தனைய கேட்ட நாட்கள்ல வந்து அத எழுதி வச்சிருக்காங்க அதுல, அப்படின்னு அவங்க சொன்னதே அவருக்கு ரொம்ப மகிழ்வா இருந்ததாம். ஏன்னா எவ்வளவு உயர்ந்த ஒரு தன்மை உள்ள ஊர் மக்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மகிழ்ச்சியோட கடந்து போனாராம். அப்புறம் இன்னொரு இன்னொரு நிகழ்வு, இன்னொரு கதை. ஒரு மனிதருக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சல். ஒரு 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 கிராமத்துல அவர் ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு வர்றாரு. ஆனா அந்த கிராமத்து மக்கள் அவருக்கு வந்து ரொம்ப ஏமாத்துறாங்க, பொய் சொல்றாங்க, ஆஹ் அவரை வந்து ரொம்ப தொந்தரவு பண்றாங்க அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுவும் அனைவருமே ரொம்ப தொந்தரவு பண்றாங்க அப்படிங்கிற எண்ணம், அனைவருமே ஏமாத்துறாங்க, அனைவருமே பொய் சொல்றாங்க, அனைவருமே வந்து தொந்தரவா இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. உம் ஒரு ஒரு காலகட்டத்துல நீ இந்த ஊர்ல இருக்க வேணாம், எல்லாருமே பொய்யர்களா இருக்காங்க, அதனால இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், வேற ஊருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இன்னொரு ஊருக்கு போறாரு. இன்னொரு ஊருக்கு போனா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அங்க போறப்பயே வந்து ஒரு மனிதர் அங்க ஒரு ஒரு இடத்துல அமர்ந்திருக்காங்க. அவர்கிட்ட போய் கேக்குறாரு, இந்த ஊர் மக்கள் வந்து எப்படி நல்லவரா கெட்டவங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பெரிய வயதுல மூத்தவர் அவர் கேக்குறாரு, உங்க ஊர் மனிதர் எப்படிப்பா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வந்து அவரு சொல்றாங்க, ஆம், எங்க ஊர் மக்கள் வந்து எல்லாரும் பொய்யர்கள், ஏமாற்றுறவங்க, ஒரு அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணி வாழ்றவங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அவரு வந்து அந்த முதியவர் உடனே, உங்க ஊர் மக்களை விட இங்க இருக்கவங்க வந்து அதிகம் பொய் சொல்லுவாங்க, அதிகம் ஏமாத்துவாங்க, இன்னும் உங்களை விட அதிகமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அச்சச்சோ, நான் எங்க ஊர்லயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இங்க வந்து வாழலாம்னு வந்தேன், இங்கேயும் அந்த மாதிரி இருந்தா நான் இந்த ஊர்ல இருக்குல்ல, நான் போய்க்கிறேன், வேற ஊருக்கே நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுவாரு. இந்த இதுல என்ன அப்படின்னா, அந்த மனிதருக்கு புற நிகழ்வ ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்ல, நல்ல தன்மைய பாக்குற பார்வையும் இல்ல அப்படிங்கிறது தான் கருத்து இதுல. இந்த தன்மையுள்ள மனிதரை கூட இந்த தவம் மாற்றம் செய்யும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இரண்டு நிகழ்வும். ஒருத்தர் வந்து தானே போய் ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாரு நல்லதா, ஒருத்தர் வந்து பாக்குறதெல்லாம் துன்பமாவும் பொய்மையாவும் தெரியுது. அப்ப அத கூட மாத்த முடியும், அந்த பழக்கத்தை கூட மாத்த முடியும் அப்படிங்கிறது, ஆஹ் மாற்றி நம்ம நல்ல நல்ல செயல்களா மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது. எப்படின்னா, அந்த துரிய தாவத்துல நம் மூளை செல்கள்ல பதியப்பட்ட நிகழ்வை வந்து மாத்திக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கருத்தா சொல்லி இந்த கதையை நிறைவு செய்துக்கிறேன். தொடர் சிந்தனை. உடல் சார்ந்து பார்த்தா இப்ப உள்ளம் சார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். உள்ளம் மனம் தூய்மைக்கு தவம் சார்ந்து பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த மன தூய்மைக்கு துரிய சக்கரம், துரிய தவம் சார்ந்துதான் சிந்தனை. இந்த துரியம் தவம் இருக்கிறதுனால பீனியல் கிளாண்ட் நல்ல விதமா ஆக்டிவேட் ஆகும். அதனால என்ன பயன் அப்படிங்கிறது தான் தொடர் சிந்தனை இன்னைக்கு அடுத்த சிந்தனையா இருக்கிறது. துரிய சக்கரம் இது எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம உச்சந்தலையில இருக்கிறது. உச்சந்தலை அப்படிங்கிறது கரெக்டா சொல்லணும்னா, பிறந்த குழந்தை உச்சி மூடல அப்படின்னு சொல்லி அந்த இடத்த நம்ம பாதுகாப்பா சேஃபா இருக்கணும். அது மண்டை ஓடு அந்த இடத்துல வளர்ச்சி இல்லாத டைமா இருக்கும். குழந்தைய வளர வரல அதுவும் அந்த அந்த இதுவும் வளர்ந்து மூடிரும் அப்படின்னு சொல்ற அந்த இடம்தான் துரியம். உச்சி நடு உச்சி மையம், அந்த இடத்துலதான் நம்ம தீட்சை பெற்று இயக்கம் செய்யறது. இந்த உச்சி இயக்கம் பெறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, மூளை செல்கள்ல உயிராற்றல் போய் மூளை நல்ல இயக்கம் பெறும். இந்த துரிய சக்கரத்தை என்ன சொல்லுவோம்னா, சகஸ்திராதாரம்னு சொல்லுவோம், பிரம்மரந்திரம்னு சொல்லுவோம், ஹரித்துவார்னு சொல்லுவோம், இறைநிலையின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லி இதுக்கு வேறு வேறு விதமான பெயர்கள் உண்டு. இந்த துரிய சக்கரத்துக்கு ஏன் சகஸ்திராதாரம்னு சொல்றோம்னா, 1000 இதழ் தாமரையோட இணைச்சு இத சொல்லியிருப்பாங்க இந்த துரிய சக்கரத்தை.
துரிய சக்கரத்தை 1000 இதழ் தாமரையோனா இந்த மூளை செல்கள் அந்த அளவுக்கு நிறைய இருக்கிறதுனால அதோட இணைச்சு கூட சொல்லி இருந்திருக்கலாம். இதுல இயக்கம் பெறதுனால எல்லா செல்களும் இயக்கம் பெறும், புத்துணர்ச்சி பெறும் அப்படிங்கிறதுக்காக இத வந்து இந்த தவத்தை வந்து துரிய சக்கரத்துல தவம் இயற்றுறது. இது எப்படி தவம் நம்ம தீட்சை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, மன்றத்துல எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, தலைய வந்து உச்சியன் தலையில கை வைத்து சுழற்றி கொடுப்பாங்க. அடுத்து வந்து குருவோட ஆற்றலை கண்கள் மூலம் அந்த தீட்சை பெறுபவருக்கு கொடுக்கறது. இதனால என்ன அப்படின்னா, இவங்க வந்து குருக்கிட்ட இருந்து ஆற்றல் வந்து அந்த பெறுபவருக்கு கிடைக்கும். இதுதான் குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படிங்கிறது. இதுக்குதான் இந்த அர்த்தம் தான் அதுக்கு. நான் இது மன்றம் போறவர்கள் எனக்கும் தெரியாது. குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்றாங்க. நம்ம குரு பகவானை போய் நம்ம தரிசிக்கிறது தான் கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சது உண்டு. இந்த குருவோட ஆற்றல் வந்து நமக்குள்ள பாய்ஞ்சு நமக்கு வந்து நம்மளோட ஆன்மா வந்து மேன்மை பெறத்துக்குரிய அந்த இதைதான் குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்றது. இந்த இதை வந்து போய் மன்றத்துல நேர்ல போய் கத்துக்கொண்ட நீங்க பண்றது சிறப்பு. இதை வந்து முதன்மையா நான் சொல்லணுங்கிறதும் கூட கருத்து. ஏன்னா நம்ம பண்ணிக்கிறதுல இது தீட்சையில எந்த பலனும் இல்லை. போய் மன்றத்துல ஒரு நல்ல பயிற்சி பெற்ற ஆசிரியர் கீழே கத்துக்கிறது சிறந்த வழிமுறைகள். முதல்ல பீனியல் கிளாண்டு, அந்த துரியதவத்தினால பீனியல் கிளாண்ட் வந்து நல்ல இயக்கம் பெறுங்கிறது தெரியும். இந்த பீனியல் கிளாண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த ஆகுனா சக்கரத்துல நம்ம அப்படியே புருவ மத்திக்குள்ள போனா பிட்ருட்டி கிளாண்ட் இருக்கும். அது அருகில இருக்கிறது தான் பீனியல் கிளாண்டு. முச்சந்தலையில இருந்து உள்ள மூளை செல்கள்ல மூளையோட நடு பகுதியில பிட்ரூட்டியை ஒட்டி பீனியல் கிளாண்டு இருக்கு. ஒரு சின்ன பட்டாணியால கூம்பு வடிவத்துல தான் இருக்கு. அதனாலதான் அதுக்கு பேரு பீனியல் கிளாண்டுன்னு பேர் வந்தது. இந்த கிளாண்ட் வந்து இயக்கம் பெற்றா என்னென்ன பயன்னா, இது வந்து மெலட்டோனின் நல்ல விதத்துல சுரக்கும். அது இருட்டான அந்த சர்க்காட்டியன் ரிதம் வந்து மெயின்டைன் பண்றது, தூக்கத்தையும் விழிப்பு நிலையும் கொண்டு வர்றது இந்த பீனியல் அந்த மெலட்டோனின் இதை வந்து சிறப்பா சுரக்கிறது இந்த பீனியல் கிளாண்ட் தான். இனப்பெருக்கம் சார்ந்த தன்மையா அது சீரா வழி நடத்துறது. அதுதான் இந்த முன்னாடிலாம் நிறைய முன்னாடி இருந்த வாழ்நாள்ல முன்னாடி இருந்த மக்கள் அந்த பூ பெய்யறதுன்னு பெண்கள் பருவம் அடைகிற நாட்கள் வந்து இது வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட வயது இருந்தது. இப்ப வயது குறைஞ்சு 12 வயது, ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாம் 10 வயது அந்த குழந்தை. வெளியிலயே அவங்க சொல்ல முடியல. அந்த அளவுக்கு மாற்றங்கள், உணவு மாற்றங்கள்லாம் வர்றதுனால, இது என்னன்னா இந்த உணவு மாற்றங்கள்லாம் வர்றதுனால அவ்வளோ சிறிய வயதுல வருது. அதை வந்து சீரா கொண்டு வர்றது, குறிப்பிட்ட வயது வரையிலும் வளர்ச்சி வந்து சீரா கொண்டு வர செயலை எது செய்யுதுன்னா இந்த பீனியல் கிளாண்டு தான் செய்யுது. அப்போ பீனியல் எந்த அளவுக்கு முக்கியம், பீனியல் சிறப்பா செயல்பட்டா எந்த அளவுக்கு உடல் வந்து உடலும் மனதும் நன்றாக இருக்குங்கிறது இங்க தெரிஞ்சுக்கலாம். தூக்கம் வந்து சரியா இல்லைன்னா மன சோர்வு ஏற்படும், பதட்டமா இருப்போம், நம்ம ஒரு செயல்கள் நல்லபடியா செய்ய மாட்டோம். அது தூக்கத்தினால அதுதான் வந்து மன அழுத்தமா கூட மாறுறதும் கூட. அது எங்க சரி பண்ண முடியும்னா, இந்த பீனியல் கிளாண்ட் சீரா இயக்கம் பெறப்ப இந்த மன அழுத்தம் வராது, நல்ல தூக்கம் வரும். இது மகிழ்ச்சியா இருந்தாலே வரும். மகிழ்ச்சியா இருந்தாலே நம்ம தான் சொல்லுவோம் என்டார்பின் வந்து மெலட்டோனின் செரோட்டோனின் எல்லாம் சீரா சுரக்கும், உடலும் நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். இந்த துரியம் வந்து மனம் சார்ந்து இயங்க கூடியது. எப்படி
எப்படி வந்து ஆக்ஞை சக்கரம் வந்து உடல் சார்ந்து உடல்ல இருக்க நாளமில்லா சுரப்பி எல்லா கிளாண்டையும் சீரா இயக்கறதுக்கு அதுதான் துணை நிக்குது. மாஸ்டர் கிளாண்ட் சொல்ற மாதிரி மனதுக்கு மாஸ்டர் கிளாண்ட் எதுன்னா இது இந்த பீனியல் சுரப்பி. பீனியல் வந்து மனதை சீரா இயக்கம் பெற செய்யறது. மனதை வந்து சீரா வச்சு சமநிலையில வச்சுக்கிற தன்மை வந்து இந்த பீனியல் கிளாண்டுக்கு இருந்து, மனது உடனே சரியா இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, உடனே தவம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க, அப்போ வந்து சீராயிடும். சீராகும்னா என்னன்னா இந்த பீனியல் கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும், அது சீராகும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்றது. அந்த இந்த தவம் இருக்க இருக்க என்ன பண்ணும்னா பீனியல் கிளாண்ட் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும் இல்லை, மூளை செல்கள் ஒவ்வொரு செல்களையும் இயக்கம் பெற செய்யும். நம்ம வந்து வெளியில இருக்க ஒவ்வொரு உறுப்புகளையும் இயக்கம் பெறுவோம். மூளையில வந்து என்னத்துக்கு பயிற்சி, எந்த பயிற்சியை கொடுத்து இயக்கம் பெற முடியும் அப்படின்னா ஆஹ் இந்த தவத்துல தான், துரிய தவத்துல தான் மூளை செல்களை இயக்கம் பெற முடியும். ஐன்ஸ்டீன், எடிசன்லாம் கூட மூளை செல்களை குறைஞ்ச பர்சன்டேஜ், ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் பயன்படுத்தினாங்களாம். அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு பயன்படுத்துறோம்னு பாருங்க, ரொம்ப மினிமமா தான் நம்ம பயன்படுத்துறோம் மூளை செல்களை. அப்ப நல்ல எல்லா ஓரளவுக்கு எல்லா செல்களையும் பயன்படுத்தணும்னா நம்ம அப்ப என்ன ஆகுனா புதிய புதிய கண்டுபிடிப்பு பண்ண முடியும். நல்ல விதமான செயல்களை செய்யறதுக்கும் அது வலிமையும் பலமும் கொடுக்கும். இந்த மூளை செல்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பீனல் கிளாண்ட் சீரா இயக்கம் பெறணும் அப்படிங்கிறது. இது வந்து இப்போ விஞ்ஞானம் சார்ந்த சிந்தனை. இப்போ பார்த்தது எல்லாம் பீனியல் கிளாண்ட் பத்தி எல்லாம் சிந்தனை செய்ததெல்லாம் விஞ்ஞானம் சார்ந்த சிந்தனை. இப்ப மெய்ஞானம் சார்ந்து என்ன துரிய சக்கரம் இயக்கம் பெறதுனால மெய்ஞானம் சார்ந்து என்ன பலன் அப்படிங்கிறத மெய்ஞான விளக்கம் பார்ப்போம். இது ஆன்மாவை தூய்மை செய்து வினைகளை களையுது அப்படிங்கிறது. இந்த பிறவியில நம்ம பெற்ற பிராப்த கர்மத்துல தேவையில்லாத பதிவுகள்லாம் அது என்ன பண்ணோம்னா இந்த துரிய சக்கரத்துல நம்ம தவம் இருக்கிறப்ப தூய்மைப்படுத்திடும். இது ஆண்மை தூய்மை பெறத்துக்குரிய தவமும் சொல்லலாம். ஆன்மா தூய்மை, நம்ம பெற்ற அந்த உயிர் வந்து ஆன்மா தூய்மை பெறத்துக்கு இந்த தவம். இந்த தவத்தை வந்து நம்ம உச்சந்தலையில இருந்து செய்யறப்ப மூளை செல்கள்ல உயிர் அப்படியே ஊடுருவி பாயறது வந்து ஒரு ஆனந்த அனுபவமா இருக்கும் அப்படிங்கிறது அந்த தவத்தை செய்யறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த அனுபவம் என்ன மாதிரின்னு. இந்த செயல் இந்த இது தவம் பண்ண மனதுக்கு வலிமையும் நல்ல ஒரு உறுதி, நல்ல செயல்களை செய்யறதுக்கு போதுமான தகுதி எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது. இதை நான் படிக்கிறப்ப தோணுச்சு, மகரிஷி அதனாலதான் இவ்வளோ ஒரு ஆற்றல் மிக்க மனிதரா இருந்தாங்க போல இருக்கு அப்படின்னு தோணுச்சு. எவ்வளோ கருத்துக்கள் சொன்னாலும் அதுக்கேத்த ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. நம்ம எத்தனை கேள்வி கேட்டாலும் ஒரு நாள் கூட ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லாம அத்தனை கேள்வியில அவங்களால பதில் சொல்ல முடியுது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மூளை செல்கள் இயக்கம் பெற்ற நல்ல சீரா சமநிலையில இயக்கம் பெறதுதான் அப்படிங்கிறது. இத வந்து ராஜயோகம்னு சொல்லுவோம். ஏன்னா இவ்வளோ ஒரு ஆற்றல் கொடுக்குற இது வேற எதுல இருக்கும். அதனால இத ராஜயோகம்ங்கிறதே அழைக்கிறோம். ஆன்மீகம் சார்ந்து இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா மொட்டை அடிச்சு சந்தனம் தலையில தடவுறதும் இந்த துரிய சக்கரத்துக்கு சார்ந்துதான், வேண்டுதல் தான். கோவிலுக்கு பால் குடம் எடுக்கிறது கூட பாருங்க, நல்ல தலையில வச்சுதான் எடுத்துட்டு போவாங்க. அதுதான் வந்து அந்த இறைக்கு அர்ப்பணிக்கிறதா. அதனாலதான் இது வந்து இறைநிலையின் நுழைவாயில் கூட சொல்றது இந்த துரிய சக்கரத்தை. இது இன்னமும் கலோக்கியலா முன்னோர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மொட்டை அடிச்சிட்டாங்களா, தலையை தடவிட்டாங்களா அப்படின்லாம் சொல்லி ஒரு வழக்குல இருந்த வார்த்தைகள். இது வந்து துரிய சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ற வார்த்தைகள் தான். இதெல்லாம் பழக்கமா அப்படி இருந்தது. மனம் வந்து ஆக்ஞையில வந்து எப்படி எந்த அளவுக்கு அமைதி நிலைக்கு போகுதோ
அடுத்த நிலைக்கு வந்து துரிய தவம். ஃபர்ஸ்ட் ஆக்னேய தவத்துல தவம் இருப்போம். அடுத்தது வந்து துரிய தவத்துக்கு அடுத்த நிலையான துரிய தவத்துக்கு போவோம். ஆக்னேய இல்லாம துரியத்துக்கு நேரடியா போனா மன அலைச்சலை குறையாது. ஏன்னா புறப்பொருள்ல அப்புறம் நம்ம வந்து ஒரு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உட்கார்றோம் அப்படின்னா என்ன ஆகுன்னா மனசு வந்து அந்த செஞ்ச வேலையிலேயே இருக்கும். அப்ப வந்து அமைதித்தன்மை ஃபர்ஸ்ட் அந்த உயிரை வந்து இந்த ஆக்னேயில நிறுத்துறப்ப இந்த புற செயல்கள்ல இருந்து அமைதி அடையும் ஆக்னேயில. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த மன அலைச்சலை நம்ம படிச்சிருக்கோமே, பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா அப்படிங்கிறது. இந்த பீட்டா நிலையில இருந்து கொஞ்சம் அப்படிதான் ஆல்பா நிலையை நோக்கி பயணிக்கும் ஆக்னேயில. முழுதா ஆல்பா நிலைக்கு போகும்னா இந்த துரிய சக்கரம் இயக்கம் பெறப்பதான் அந்த ஆல்பா நிலை. அதுல வந்து மன அலைச்சல்னா 13க்குள்ள இறங்கி இறங்கி 8 நிலைங்கிறது வர்றது. எட்டு நிலைங்கிறது அந்த நிமிடத்துக்கு மனம் வந்து ஒரு 8 எண்ணம் அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிறது. அமைதி தன்மையில போய் அந்த ஆல்பா நிலையில எண்ணங்கள் குறைஞ்சி இந்த அமைதி தன்மையில துரியம் தவம் இருக்கிறது. இந்த துரிய தவம் ஆல்பா நிலை என்னென்ன நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னா, அறிவு வந்து அமைதியா உயிர் வந்து அமைதியா உயிரா நிக்குது. மத்த இதுல எல்லாம் இப்ப ஆக்னேயிலாம் வந்து மனம் வந்து ஒன்றுல நிக்கும். இது வந்து மனம் வந்துதான் நம்ம உயிர்ல இருந்துதான் தோன்றுதுன்னு பார்த்திருக்கோம். அந்த உயிர்ல போய் நிக்கிறதுக்கு இந்த தவம் வந்து உதவுது. அந்த உயிரை நம்ம மூளை செல்கள்ல உயிரை உயிர் ஓட்டத்தை கூட நம்மளால பார்க்க முடியும். ஏதோ நம்ம தவம் இருக்கிறப்ப பார்த்தா என்ன உள்ள ஒரு ஒரு இயக்கம், ஒரு வெளியில ஒரு வார்த்தையா சொல்ல முடியாத ஒரு உணர்வு கிடைக்கும். அந்த தவத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த ஆனந்த தன்மையை பெறதுக்கு தான் சித்தர்களும் சரி, எத்தனை பாடல்கள், எத்தனை ஒரு விளக்கங்கள். இதுல இருக்கிறப்ப அறிவு என்ன ஆகும்னா, அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினை போகும்னு சொல்றது மகரிஷியோட கவி. திருக்குறள்ல என்னன்னா, எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆவ பெறின். உறுதியானவன் உறுதியாகவும் ஆஹ் எண்ணியதை வந்து நல்ல பெறணும்னா நல்ல உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த குறள். அது எந்த உறுதியா இருக்கிறதுக்கு தன்மையை கொடுக்கறது எதுன்னா இந்த துரிய தவம் அப்படிங்கிறது. அந்த உறுதித்தன்மை அந்த மூளை செல்கள்ல நம்ம தவம் இருக்க மூளை செல்கள் அந்த உறுதித்தன்மையை பெறும். நமக்கு செயல்கள் செய்யறதுக்கு எளிமையா இருக்கும், வலிமையை கொடுக்கும் அப்படிங்கிறது. அப்ப ஒரே வழி துரியம் மட்டும்தானா அப்படின்னா, துரியம் நல்ல வழி. அதுக்கு யோகா சார்ந்த நம்ம யோக நிலையில யோக பயிற்சியும் அது கொடுக்கும். அடுத்தது வந்து நம்ம ஆழ்ந்து ஒரு புக்கை படிக்கிறப்ப தன்னை மறந்து ஆழ்ந்து படிக்கிறது, ஒரு செயல் செய்யறப்ப அந்த நிலை ரொம்ப அமைதி நிலையில போற அந்த ஆல்பா நிலைக்கு போனாலே அதுவுமே ஒரு அந்த தவத்துக்குரிய ஈக்குவல் நிலை தான். ஆனா நம்ம சாதாரண செயல் செய்யறப்ப அந்த சாதாரண நிலையில நம்ம அந்த நிலைக்கு போக முடியாதுங்கிறதுக்கு தான் ஒரு இடத்துல அமர்ந்து முதல்ல உடலை அமைதிப்படுத்திட்டு, அப்புறம் மனதை அமைதிப்படுத்திட்டு, அப்புறம் தவம் ஆரம்பிச்சு, அப்புறம் மனதை ஆக்னை போய் அப்புறம் துரியம் போறதுக்கு காரணம் அந்த ஆல்பா ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு தான். நம்ம நிறைய டைம் அதை பார்த்துருக்கோமே, ஆல்பால இருந்து சங்கல்பம் பண்ணுங்க, ஆல்பால இருந்து வாழ்த்துங்க, உங்களுக்கு பெற வேண்டியது ஆல்பால இருந்து போய் பிரபஞ்சத்துக்கிட்ட விண்ணப்பிங்கன்னு சொல்றதெல்லாம் இதை சார்ந்துதான். இன்னமும் துரிய சக்கரம் இயக்கறதுக்கு வேற என்ன வழிமுறைகள் அப்படின்னா, நம்ம கோவில்ல போறப்ப ஒரு சடாரின்னு சொல்லிட்டு நம்ம உச்சந்தலையில வச்சு எடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கல்ல, அது கூட இந்த துரிய சக்கரத்தை இயக்கறதுக்குரிய வழிமுறைகள் தான். ஒரு 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 மகிழ்ச்சியான இதுவும் சொல்லலாம். சின்ன வயசுல வந்து நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம், ஆசிரியர் எங்க கொட்டுவாங்கன்னா தலையில கொட்டுவாங்க. அந்த கொட்டுறது என்னத்துக்கு அப்படின்னா, இந்த மூளை செல்கள்ல நம்ம மறந்து போனதை ஞாபகத்துக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி கொட்டுறது. அந்த உச்சந்தலையில தான் கொட்டு கிடைக்கும், நம்ம கொட்டுறது அப்படிதான் கொட்டுவாங்க. அந்த கொட்டு வந்து என்னன்னா இந்த செல்கள்ல தூண்டப்படுறது தான், உள்ள இருக்க மூளை செல்கள்ல தூண்டப்படுறது தான் அப்படிங்கிறது.
ஓசோ கருத்து ஒண்ணு. ஆஹ் எத்தனை தீபம் வெளியில் நீ ஏற்றினாலும் அகத்துல உள்ள இருளை போக்க முடியாது. உள்ளே இருக்கிற ஆன்மாவை ஒளிர விட வேண்டும் என்றால், நம்ம உள்ளே இருக்கிற ஆன்மாவை நம்ம நல்ல தூய்மையா நல்ல விதமா வச்சுக்கணும்னா, வெளியில இருந்து நம்ம என்னதான் தீபம் ஏத்தி என்ன வழிபட்டாலும் அது உள்ள இருக்க ஆன்மாவுக்கு உள்ள இருக்க ஆன்மாவை நம்ம வந்து இயக்கம் பெறாம அதுக்கு தூய்மை பெறாது அப்படிங்கிறது. அதுக்கு உரியதுதான் இந்த தவத்துக்குரிய சார்ந்த சிந்தனை தான் இதுவும். இந்த தவம் நம்ம இருக்க இருக்க இந்த பிராப்த கர்மம்ங்கிறது நம்ம நீங்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம்தான். முதல்ல நம்ம சிந்தனை செஞ்சது அதுதான். பிராப்த கர்மம் இந்த 3 வயது முதல் என்னெல்லாம் இன்றைய வரையிலும் செஞ்சோமோ அதெல்லாம் இந்த மூளை செல்கள்ல பதிஞ்சிருக்கு. தவம் இருக்க இருக்க என்ன ஆகும்னா, இது வேணும், இது வேணாம், இது சரியான செயல், இது சரியில்லாத செயல் அப்படிங்கிறத அதை நமக்கு தெரிஞ்சுட்டு அதை நம்ம போக்கிக்கிறது தான் இந்த பிரார்த்த வினை போக்கிக் கொள்றது, நல்ல வினையா மாத்திக்கிறது அப்படிங்கிறது. இதுதான் இந்த தவத்துல ரொம்ப சிறப்பான நிகழ்வுன்னு கூட நம்ம ஆமா சிறப்பான செயல்கள் கூட சொல்லலாம். நம்ம அதுக்காக தானே இவ்வளோ நம்ம நல்லது எதுன்னே கெட்டது நல்லதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப மன அழுத்தம் அடைகிறதும் அதனால தானே. அப்ப இது சிறந்த அந்த மனதுக்கு சார்ந்த சிறந்த தவம். அப்படி மனதுக்கு சார்ந்த சிறந்த தவம் தானே. இது எப்படி பாத்திரத்துல ஒரு அழுக்கான நீர் இருக்கு. அந்த நீர்ல நம்ம மேலே மேலே மேல நல்ல நீரை ஊத்துறப்ப அந்த பாத்திரத்துல இருக்க அந்த அழுக்கு நீர் போய் எப்படி தூய்மையா நல்ல நீரா மாறுதோ, அது மாதிரிதான் மூளை செல்கள் நம்ம தவம் இருக்க இருக்க தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் இது விழிப்பா நின்று வெளில போய்க்கிட்டே இருக்கும். நமக்கு தேவையானதை மட்டும் அதுல பதிய பெற்றுக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த பிரார்த்த கர்மத்தை நீக்கிறது அப்படிங்கிறது. மகரிஷி இதுக்கு ஒரு பாடல் கூட இருக்கு. பாடல் நான் கவியை வாசிக்கிறேன். உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் வளமாம் சுற்றாகும். அச்சமயம் அறிவுகோள் வியப்பு காணும். அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டு கொள்வாய். எது வேண்டும் வேண்டாமென்றிரண்டும் கண்டு நச்சுவினை இச்சையெல்லாம் அழித்துவிட்டு நலமீதும் எண்ணமே மீதம் கொள்வாய். நச்சுவினை இச்சையெல்லாம் அழித்துவிட்டு நலமீயும் எண்ணமே மீதம் கொள்வாய். இந்த தவத்துல இந்த தவத்துக்காக எழுதப்பட்ட கவி இந்த தவம் பண்ண என்ன ஆகும்னா, தேவையில்லாத நல்ல கெட்ட செயல்கள் தேவையில்லாத செயல்கள்லாம் நம்ம நீக்கிடுவோம் அப்படிங்கிறது. இது மனம் பழகிடும், மூளை செல்கள் பழகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கவி. இப்ப இது சார்ந்த பயன் நம்ம இவ்வளவுலாம் செய்யறோம். இப்ப இவ்வளவு தூரம் பார்த்ததும் பயன்கள் தான். இன்னும் சிறப்பு பயன்கள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இது மூளை செல்கள் இயக்கம் பெறுது. பீனியல் மனதுக்கான சுரப்பி பீனியல் கிளாண்டு அத நல்ல இயக்கம் பெற செய்யுது. இனப்பெருக்கம் சார்ந்த கிளாண்ட் சுரப்பிகள்லாம் நல்ல இயக்கம் பெறுது. ஆன்மீகம் சார்ந்து பார்க்குறப்ப குரு பார்வை கோடி புண்ணியம் முதலே பார்த்ததுதான். குரு பார்வை கோடி புண்ணியம். வேற எதுலயும் இந்த இவ்வளவு விளக்கம் பெற முடியுமா அப்படின்னா முடியாது. நம்மளே நம்ம அந்த குருவோட ஆற்றலை கொண்டு நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கு இது சிறந்த தவம். ஏற்கனவே செய்த தவற திருத்திக் கொள்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எதுன்னா இந்த தவத்துல ஆக்னியில புறமனதுல புறத்துல செய்யற செயல்கள்லாம் போய் இந்த பொருள் வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு செய்யறதுக்கு ஆக்னி தவம் உதவி செய்யுதுன்னா, அகத்துல மனம் நடுமனதுல இருந்து நல்ல அந்த மனதை கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு எதுன்னா அந்த துரிய தவம் தான். நடுமனதை நல்ல விதமா இயக்கம் பெற செய்யுது. நாம் எண்ணும் எண்ணம் உயரிய எண்ணம். நாம் எண்ணும் உயரிய எண்ணம்
பல பேர் மனதுல வந்து போய் பிரதிபலிக்க முடியும் அப்படிங்கிறது. இப்ப மகரிஷியா எப்பயோ நினைச்சாங்க உலக அமைதி வேணும்னு சொல்லி. அதுல இருந்து தனி மனிதன் அடுத்து வந்து குடும்பம்னு சொல்லி நம்ம இப்ப எத்தனை பேர் மன்றத்துக்கு போய் தவம் இருந்து நம்மளே நம்ம அமைதிப்படுத்திக்க முடியுதுன்னா அப்ப அவங்களோட எண்ணம் எவ்வளவு ஒரு உயர்ந்த எண்ணமா இருந்திருக்கும். இப்ப நம்ம தவம் செய்யறோம். இப்ப நம்மளோட எண்ணமும் மத்தவங்களுக்கு பிரதிபலிக்குன்னா நம்ம சொல்லுவோம்ல, நான் நினைச்சேன் இவங்க வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றது ஒரு அந்த எண்ணம் சார்ந்துதான். இந்த பூசலார் நாயனார் வந்து அவருக்கு வந்து கோவில் கட்டணுங்கிறது எவ்வளவு பெரிய ஆசை. சிவனுக்கு ஒரு கோவில் கட்டணும், ஈசனுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு மனதாலதான் அவர் கட்டினாரு. அவரு மனதுல கட்டினது எப்படி மன்னனுக்கு போய் சேர்ந்ததுன்னா, மனதுல உயர்ந்த எண்ணம் எவ்வளவு வளர்த்துக்கிறோமோ அது மற்றவர்களையும் போய் ஆஹ் ஆஹ் சேர்ந்து போய் சேரும் அப்படிங்கறதுதான். அந்த அதுவும் மனம் வலிமையோடும் உறுதியோடும் செய்யறப்ப அது போய் சேருங்கிறது இந்த பூசலார் நாயனாரோட வாழ்க்கை வரலாறே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம எடுத்துக்கலாம். இது எளிதில் நம்ம உணர்ச்சி வயப்பட மாட்டோம். தவம் செய்யறவங்கள நல்லா பார்க்கலாம். நாங்க மன்றம் சார்ந்து இயங்குறதுனால தெரியும். ஒரு நல்ல உணர்வோட இருக்கிறவங்கள போய் பார்த்தா அவங்க ரொட்டீன்ல நல்ல தவம் செஞ்சிருவாங்க, நல்ல பயிற்சியோட இருப்பாங்க. அது ஒரு சூழ்நிலையை கூட அழகா ஹேண்டில் பண்ண செய்வாங்க. அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையை அவங்க கிட்ட பார்க்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இதுல இருக்கலாம். இருந்தாலும் அவங்களோட அளவுக்கு நம்ம இன்னும் உயர்த்திக்கணுங்கிற எண்ணம் வரும். இங்க வாழ்த்து சொல்றப்ப கூட ஆஹ் ஆஹ் நம்ம விஜயகுமாரி அம்மா வாழ்த்து சொல்றப்ப கூட என்ன சொல்லுவாங்க, எல்லாம் அமைதியான நிலைக்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. மன்றத்துல என்ன சொல்லுவோம்னா, எல்லாரும் துரிய நிலைக்கு வந்துருங்க, அனைவரையும் வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, துரிய சக்கரத்துல இருந்து விழிப்பா இருந்து வாழ்த்தணும் அப்படிங்கிறது. இதுல வந்து எண்ணம் ஆராய்தல் மகரிஷியோட அகத்தாய்வானா எண்ணம் ஆராய்தல், கவலை 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 ஒழித்தல், சினம் தவிர்த்தல்ங்கிறதுலாம் இந்த அகத்தாய்வு செய்யற பயிற்சியில இந்த தவத்துல நின்னு செய்யறப்ப நமக்கு அத வந்து நம்ம நல்ல விதமா செய்ய முடியும். சாதாரணமா வந்து நம்ம வந்து இந்த தேவையில்லாத எண்ணத்தெல்லாம் நீக்கணும், இனி கவலைப்படக்கூடாது அப்படின்னு சாதாரணமா நம்ம இருந்து செஞ்சா அந்த பயிற்சி வந்து நமக்கு பலன் அளிக்காது. ஏன்னா நம்ம அந்த விழிப்பு நிலைக்கு போக மாட்டோம். அதுவே இந்த துரிய தவத்துல இருந்து நம்ம செய்யறப்ப என்ன ஆகும்னா, எண்ணம் விழிப்பா இருக்கும், மூளை செல்கள் விழிப்பா இருக்கும். அதுல என்ன செய்யணுங்கிறத விழிப்பா இருந்து செய்வோம். அதனால அந்த நம்ம எடுக்கப்பட்ட புதிய முயற்சியும் மூளை செல்கள்ல பதிஞ்சு அது செயலுக்கு வரும் அப்படிங்கிறது. இந்த இதுல நல்ல தவம் இருக்கிறப்ப இது மனதுக்கான தவம்னு சொல்லி பார்த்தோம். இதுல இருக்கிறதுனால என்னன்னா மன அழுத்தம் வராது நமக்கு. ஏன்னா பீனல் கிளாண்ட் வந்து மன அழுத்தம் வராத சுரப்பிகளை சுரக்கிற தன்மை தான் பீனல் கிளாண்டுக்கு உண்டு. அப்ப மன அழுத்தம் வராது, எப்போதும் புத்துணர்ச்சியோட இருப்போம். மூளை செல்களும் புத்துணர்ச்சியோட இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு செல்களுக்கும் நம்ம தான் உயிராற்றல் போய் கொடுக்குறோம்ல தவத்துல. அதனால மூளை செல்கள் புத்துணர்ச்சியோட இருக்கும். இந்த தவம் நம்ம வந்து இருக்க இருக்க இறை சார்ந்த சிந்தனை வந்து அதிகமா நம்ம இறை சார்ந்த தத்துவம், இறை சார்ந்த சிந்தனைகளுக்கு நம்மளோட எண்ணம் வந்து அதை சார்ந்து சிந்தனை செய்யும். ஏன் அப்படின்னா இந்த சக்கரம் வந்து இறைநிலையின் நுழைவாயில். அப்ப இதுலதான் ஃபர்ஸ்ட் நம்ம அடுத்த நிலைக்கு போறதுக்குரிய இறை சார்ந்த சிந்தனைக்குரிய இந்த இது நுழைவாயில். எப்படின்னா ஒரு நம்ம உடல் சார்ந்து 7 சக்கரங்கள் இருக்கு. அதுக்கு மேல நம்ம வந்து தமம் இருக்கிறப்ப எப்படி சொல்லுவோம்னா, நம்ம இந்த பிரபஞ்சம் அதை தாண்டி எதுவுமே இல்லாத சுத்தவெளி, எந்த இயக்கமும் இல்லாத நிலை, இதெல்லாம் போகணும், சிந்தனைக்கு கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் இந்த தவம் துரிய தவம் முடிச்சு அடுத்த நிலைக்கு போகணும்னா இந்த துரிய தவம் சீரா நம்ம தொடர்ந்து நல்ல பயிற்சி செய்யறப்பதான் அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். அதுக்காக தான் இது வந்து இறைநிலையின் நுழைவாயில். இதுல வந்து நல்ல தவம் இருங்க, உங்க இறை சார்ந்த சிந்தனை உங்களுக்கு உங்களுக்கு உங்க மனதுல எழும், உங்க எண்ணத்துல எழும், உங்க மூளை செல்கள்ல பதியும் அப்படின்னு சொல்றது.
மகரிஷி சார்ந்த இன்னொரு அவங்க வாழ்வியல்ல நடந்தது, அவங்க கிட்ட ஒரு கேள்வியா எழுப்புனதை நான் இங்க பதிவிடுறேன். அவங்க கிட்ட கேட்டாங்க, நீங்க சொல்ற தத்துவம் மட்டும் என்னைக்குமே மாறாம இருக்கு. உம் பெரிய பெரிய தத்துவத்தை சார்ந்தவர் கூட அவங்க அவங்க சிறு வயதுல ஒரு கருத்தாவும் அப்புறம் வயது முதிர்ந்ததுல ஒரு கருத்தாவும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா நீங்க சிறு வயதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்ற தத்துவங்கள்லாம் எப்படி ஒரே மாற்றம் இல்லாம ஒரே கருத்தா இருக்கு, அது எப்படின்னு அவர்கிட்ட கேக்குறப்ப அவங்க சொல்றாங்க, நான் தவம் இருந்து தத்துவத்தை சிந்திச்சு உங்களுக்கு கொடுத்தேன். அதுல எந்த மாற்றமும் இல்லாம ஒரு உறுதிப்பாடோட கொடுத்தேன். அதனாலதான் உங்களுக்கு அப்பையில இருந்து இதுவரையிலும் எந்த மாற்றமும் இல்லாத அந்த கருத்துக்கள் இருக்கு. அது எப்படி அவங்க சொல்லியிருப்பாங்க, அஞ்சுவது ஏன் துணிந்துரைப்போம் அறிவேதான் தெய்வம் என்று அப்படின்னு. அஞ்சாம துணிந்துரைக்குன்னு அறிவுதான் தெய்வம் அப்படின்னா, அந்த அறிவுங்கிறது அவங்க எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த பூமியை கடந்து பிரபஞ்சத்தை கடந்து அதை தாண்டி ஒரு இயக்கமற்ற நிலை இருக்கே, அதுதான் தெய்வம், தெய்வ நிலை, அதுல இருந்துதான் எல்லாம் பிறக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுவும் அவங்க இருந்த காலகட்டத்துல உருவ வழிபாடு, தெய்வ நம்பிக்கை, ரொம்ப ஒரு அதை சார்ந்த சிந்தனை தான் எல்லாரும் சொன்னப்ப, அந்த கருத்தை தாண்டி இப்படி ஒண்ணு இருக்கு, இத தெரிஞ்சுக்குங்க, எல்லாம் ஒன்றுதான், எல்லா தெய்வமும் ஒன்றுதான், அதை இயக்கம் பெறது ஒரு நிலையில இருந்து தான் எல்லாமே இயக்கம் பெறுதுங்கிறத அஞ்சுவது ஏன் துணிந்துரைப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படின்னா, அந்த தவ வலிமையினால கிடைச்ச ஒவ்வொரு கருத்துக்கள் தான். அன்பர்கள் எப்போ கேள்வி கேட்டாலும் ஒவ்வொருத்துக்கும் கொஞ்சம் கூட ஒரு சலிப்பு இல்லாம அனைவரும் புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையான விளக்கத்தோட ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சேர்த்து சொல்றதுக்கு அவங்க மாதிரி முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய சிந்தனை துரியம் சார்ந்த சிந்தனை. துரிய சக்கரத்தை இயக்குறதுனால என்ன பயன், பீனியல் கிளாண்ட் இயக்குறதுனால என்ன பயன் அப்படிங்கிறத பார்த்தோம். துரிய தவம் இயற்றுறது எவ்வளவு சிறப்புங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இத மன்றத்துல போய் கத்துக்குங்க. நான் ஒரு சின்ன கொஞ்சம் அளவு மட்டும்தான் இங்க கொடுத்துருக்கேன், விளக்கியிருக்கேன். இன்னும் அதிக பலன் இருக்கு. அது கொஞ்சம் நான் சொன்னதுக்கு சும்மா ஒரு கொஞ்சமான கருத்துக்கள் தான். நமக்கு நம்ம வாழ்வில இறை சார்ந்து மேம்படுத்திக்கணும் அப்படின்னாலும், அல்லது நம்மளோட கொள்கை சார்ந்து நம்மள கோல் சார்ந்து இனிமையா பயணிக்கணும் அப்படின்னா துரிய தவம் அவ்வளோ ஒரு சிறந்த தவம். அதை கற்று பயிற்சி பெறணும்னு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. இதுவரையிலும் கேட்ட அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கி வருகின்றீர்கள். ஒவ்வொரு வாரமும் நாம் நமது தளத்தில் ஆரோக்கிய வியாழனாக நாம் நமது தல நிகழ்வுகளை வடிவமைத்திருக்கின்றோம். ஒரு வாரம் உள்ளம் சார்ந்த நிகழ்வுகளை உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான ஒரு தொடர் நிகழ்வின் வாயிலாக அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். மற்றொரு நிகழ்வாக ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் ஒன்றுவிட்ட வாரங்களில் தமது நிகழ்வுகளை வெகு நேர்த்தியாக நமது தளத்தில் அரங்கேற்றி வருகின்றார்கள். உள்ளமும் உடலும் எப்பொழுதும் சிறப்பாக செயல்படும் பொழுது நமது வாழ்வியல் வழித்தடங்கள் ஒவ்வொன்றும் நேர்த்தியாக நமது சிறப்பான ஒன்றாக வாழ்வியல் பயணம் அமைந்து விடுகின்றது. அவ்வகையில் ஒவ்வொரு முறையும் சிறப்பான பயிற்சிகளோடு, சிறப்பான கருத்துகளோடு, சிறப்பான உதாரணங்களோடு நிகழ்வை எடுத்து செல்வதில் அன்பு சகோதரி அவர்கள் ஒவ்வொரு வாரமும் தமது பங்களிப்பை வெகு சிறப்பாக நமது தளத்தில் ஆற்றி வருகின்றார்கள்.
அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நல்வினை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களில் ஆரோக்கியம் என்றென்றும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது. உடல் உள்ள ஆன்ம நலன் எப்பொழுதும் பேணி பாதுகாக்கப்படும் பொழுது வாழ்க்கை வெகு சிறப்பானதாக அமைகின்றது. அவ்வரிசையில் இன்று உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் சிறப்புரை வழங்கிய அன்பு சகோதரி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுகின்றோம். நாளை இலக்கிய வெள்ளியில் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் எழுத்தாளர் யசோதா அவர்கள் நம்மிடையே தம்முடைய வாசிப்பு அனுபவங்கள் சார்ந்த பகிர்தல்களை நம்மோடு இணைந்து கொண்டு பகிர இருக்கின்றார். 3 படைப்புகளை இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்கியுள்ளார். சிறுகதை, கட்டுரைகள் மற்றும் நாவல் என்று தமது 3 முப்பரிமாண படைப்புகளை இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்கியவர். சமீபத்தில் நடந்த ஈரோடு புத்தக திருவிழாவிலும் இவரது நாவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை மறுநாளும் அன்பு சகோதரி எழுத்தாளர் யசோதா அவர்கள் நமது தளத்தின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தமது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றார். படைப்பாளர்கள் எப்பொழுதும் சிந்தனை திறனோடு செயல்படுவதோடு நில்லாமல் தமது சிந்தனைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அதை தமது படைப்பாற்றல் வாயிலாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இத்தகையதோர் புதியதோர் சமுதாயம் படைக்கும் எழுத்தாளர்களின் நிகழ்வில் நாமும் பங்கேற்போம். நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் ஒவ்வொரு நாள் நிகழ்வோடும் நாமும் இணைந்து பயணிப்போம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். சசிகலா அம்மாவுக்கு மிக்க நன்றி. துரியாத தவம் குறித்தும் பீனியல் கிளாண்ட் அதை குறித்தும் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. நமக்கு எப்பவுமே அந்த இருவினை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த இருவினை அதையும் எல்லாம் சரி பண்றதுக்கு இந்த தவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்கினை தவம் பண்ணும்போது நம்ம மனது ஒரு நிலையில இருக்காது. அதாவது நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காரும்போது ஆஸ்வாசப்படுத்திக்கிற ஒரு நிலைமையிலதான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த துரியாதீத தவம் போகும்போது மனம் ஒன்றிணையும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இந்த தவம் பண்ணும்போது பிராப்த கர்மம் அப்படிங்கிறது சொன்னோம்னா 3 வயசுக்கு மேல இருக்கிறது எல்லாமே அந்த கர்ம வினைகள் எல்லாமே பதிஞ்சிருக்கும். அது எல்லாமே போக்குறதுக்கு இந்த தவமும் உறுதுணையாக இருக்கும். நம்ம ஒரு 2 கதைகள் மூலமா சொன்னாங்க. அதுல ஒருத்தர் நடக்கும் செய்திகளில் எல்லாமே நல்லதை மட்டும் பார்க்கிறார், ஒருவர் கெடுதலை மட்டும் பார்க்கிறார். அப்படிங்கும்போது அது நம்மளுடைய மனநிலை. இந்த மாதிரி ஒரு மனநிலையை கூட மாற்றக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த துரியாதீத தவத்திற்கு உண்டு. அது எங்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா உச்சந்தலையில நம்ம சொல்றோம். குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மூடணும்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த இடம் பிறந்த குழந்தைகளுக்கு அந்த உச்சந்தலை. அந்த இடத்த நம்ம சகஸ்ராதானம் அப்படின்னும் சொல்லலாம். இல்ல இறைநிலைக்கான ஒரு நுழைவாயில் அப்படின்னும் அதை சொல்லலாம். அந்த இடத்துல கை வச்சுதான் அந்த தீட்சை கொடுக்குறாங்க. அந்த குருவின் ஆற்றல் அந்த தீட்சை மூலமாக நமக்கு கிடைக்குது. ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது கோடி புண்ணியம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அந்த பீனியல் கிளாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு சின்ன ஒரு பட்டாணி மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு சைஸ்ல தான் இருக்கும். அதோட நிறைய பலன்கள் இருக்கு.
அதுல பெண்கள் பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களே இந்த காலத்துல பெரியவங்கள் ஆயிடுறாங்க அப்படிங்கும்போது, அந்த மாதிரியான சூழ்நிலையில, அப்ப அவங்க பெரியவங்க உண்மையிலேயே வயது ஆகுற வரைக்குமான எப்படி அத அவங்களால சரியாக சமச்சீராக இயங்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது துணையா இருக்கு. தூக்கம் வரல அப்படின்னா கூட இந்த மெலட்டோனின் சுரக்கிறதாகட்டும், அந்த மாரி விஷயங்களிலும் இந்த பீனியல் கிளாண்ட் நமக்கு உதவியாக இருக்கிறது. ஆன்மாவை தூய்மையாக வைத்துக்கொள்ள முடியும். மன உறுதி கிடைக்கும். இத ராஜயோகம் மிகப்பெரிய தவம். இது எல்லாத்துலயுமே மிகச்சிறந்த தவம் அப்படிங்கிறதுனால ராஜயோகம் அப்படின்னும் இத சொல்றாங்க. நம்ம எப்பவுமே ஒரு ஆல்ஃபா நிலைக்கு போகணும் அப்படின்னா, ஆக்னியிலிருந்து துரியாதீத தவம் போகும்போது தான் அது நம்மளால போக முடியும். மனம் ஒன்றி நிற்கும் அப்படிங்கிறது அந்த துரியாதீதம் போகும்போது தான். ஒன்றுல நிற்கும் மனம். ஆனா நம்ம அந்த உயிரோட்டத்தையும், அந்த மனம் உயிரோட கலக்கிறது, இது எல்லாமே நம்ம அந்த துரியாதீதத்துல தான் பார்க்க முடியும். அந்த அறிவும் உயிரில் அடங்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. துரியாதீத தவம் தலையில கோயில்ல கூட அந்த சடாரி அப்படிங்கிறது தலையில வைக்கிறது அந்த இடத்துல வைப்பாங்க. அப்ப கூட அந்த ஆற்றல் கிடைக்கும். நினைவை தூண்டுறதுக்கு தலையில குட்டுவாங்க. ஸ்கூல்ல எல்லாம் நம்ம பள்ளியில பார்த்திருப்போம். குழந்தைங்களுக்கு தலையில குட்டி சொல்லுவாங்க. அப்ப அந்த இடம் நினைவுகளை தூண்டும் அப்படிங்கிறது மனதிற்கான சுரப்பி அப்படிங்கிறது தான் இந்த பீனியல் கிளாண்டு. அதனால மனம் நல்ல வகையில நம்ம செயலாற்றுவதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நம் தவறுகளை திருத்திக் கொள்வதான வாய்ப்புகளும் கிடைக்கும். நல்ல உயரிய எண்ணங்களை நம்ம பிரதிபலிப்போம். மன அழுத்தம் குறையும். மூளை செல்கள் எல்லாம் புத்துணர்ச்சி கிடைக்கும். இறை சிந்தனையும் கிடைக்கும். அதனால்தான் இறை சிந்தனைக்கான நுழைவாயில் அப்படின்னும் சொல்றாங்க. நம்ம அஞ்சாமல் துணிந்து உரைக்க வேண்டும். அறிவுதான் தெய்வம் அப்படிங்கிறதையும் வேதாத்ரி அவர்கள் சொல்றாங்க. ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி அந்த சுத்த வெளி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் தாண்டி அங்க மேல இருக்கிறது தான் நம்ம அந்த வெட்ட வெளி, சுத்த வெளின்னு சொல்லும்போது அதுதான் இறைநிலை அப்படிங்கிறதையும் நம்ம உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு. இப்படி இறைவனை அறியக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கான ஒரு சிறந்த தவம் தான் இந்த துரியாதீத தவம். இதை சரியானபடி கத்துக்கணும்னா மன்றத்தில் அருகில் உள்ள வேதாத்ரி மன்றத்தில் போய் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே நிச்சயமா வாழ்க்கையில பயிற்சி செய்து இருக்க வேண்டும். பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் அன்போட கேட்டுக்கிறோம். பீனியல் கிளாண்ட் அதோட செயல்கள் என்ன அப்படிங்கிறதும் நம்ம அதை எந்த அளவுக்கு சரியாக இந்த துரியாதீத தவம் மூலமாக ஒரு ஆக்டிவேட் பண்ணலாம். இதெல்லாமே ரொம்ப சிறப்பா எடுத்து கூறிய சசிகலாமாவிற்கு மிக்க மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டு ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும், கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்களுக்கும், சரித்திரம் படைப்போம் தளத்தில் இருந்து சித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் வேல்ராஜ் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று இதில் நடைபெற்று நமக்கெல்லாம் துரியதவத்தை நமக்கு உரித்தாக கொடுத்த சசிகலா பாரி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமை இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். நாம் கண்களை மூடிக்கிங்க, அமைதியா உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அந்த உச்சி வழியே அப்படியே உள்ள இறங்குறத பாருங்க. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்க துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. சசிகலா அம்மா அவங்களுக்கு பல கோடி நன்றி அம்மா. இந்த துரியம் பற்றி நீங்க நடத்தும் பொழுதே எனக்கு அந்த துரிய நிலையே கிடைச்சிட்டுதுமா. அப்படியே துரியத்திலே இருந்துட்டேன். அதனாலதான் அந்த உணர்வுலயே போயிட்டேன். ரொம்ப நன்றிகள் அம்மா. ரொம்ப அருமையா அழகா எடுத்து சொன்னீங்க. அந்த உச்சந்தலையில அது எப்படி அந்த துரியம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உச்சந்தலையில விரல் வச்சு அப்படியே மொட்டை அடிச்சா சந்தனம் தடவுற மாதிரி வளச்சுழலா சுத்தி கொடுத்து அப்படியே அந்த பட்டாணியால வந்ததுல அப்படியே ஊக்கப்படுத்தும் பொழுது அப்படியே நமக்கு உள்ள இறங்குறது நல்லாவே தெரியும். அது எங்கன்னா மன்றத்துல போயிட்டு ஆசிரியர் மூலமா அதை பெறணும். ஆசிரியர் அது பெறதுக்கும் அவங்க எவ்வளோ காலையில எழுந்து கண்ணாடி பயிற்சி பண்ணிட்டு அப்படி இல்லைன்னா தவ பயிற்சி பண்ணி வந்துதான் ஆசிரியர் மாணாக்கர்களுக்கு இந்த தவத்தை கொடுப்பாங்க. அப்ப கொடுக்கும் பொழுது அந்த உச்சியிலேருந்து அந்த தவம் ஆற்றல் அப்படியே அலை அலையா சொல்றேன் இல்லைங்களா, அந்த உடலுக்குள்ள உச்சி வழியா இறங்குறது ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த நேரம் மனசு அமைதி நிலைக்கு வந்துடும். இப்ப கூட பாருங்க, நான் பேசும்பொழுது அந்த தவம் எனக்கு இந்த நேரம் கிடைச்சதுனால அந்த மனசே அந்த அமைதிக்கு போயிடுது அப்படின்னு தான் நான் உணர்ந்தேன், சொல்றேன். ரொம்ப நன்றிகள் அம்மா. இந்த தவத்தை நீங்கெல்லாம் மன்றத்துக்கு போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வாழ்க்கைக்கு ரொம்ப சிறந்த தவம். நம்ம கோவிலுக்கு போறோம் இல்லைங்களா, கோவிலுக்கு போய் சாமியை பார்த்து நவக்கிரகங்கள்லாம் பார்த்து நம்ம பூஜை பண்றோம். அதே மாதிரி இந்த துரியத்திலிருந்து துரியம்தான் நுழைவாயில். எதுக்கு? வான்காந்தம் ஆற்றலை பெறுறதுக்கு நுழைவு வாயில் இதுதான். இத பெற்றுட்டோம்னா ஈஸியா போயிடலாம். இங்கேயும் கோவிலுக்குள்ளேயும் நவக்கிரகங்கள் இருக்காங்க, வான்காந்தத்திலையும் நவக்கிரகங்கள் இருக்காங்க, கோள்கள் இருக்கு. அதெல்லாம் தவத்துல போய் அனுபவிச்சு நம்மளால பார்க்க முடியும். அதெல்லாம் உணர்ந்து வர்றவங்க தான் ஆசிரியர் பெருமக்கள். அதை கொடுத்தவங்க தான் மகரிஷி ஐயா. அவங்க அவங்கள பார்க்க போகும்பொழுது, ஆழியார் நாங்களாம் போகும்பொழுது கண்கள் வழியாவே எல்லாருக்கும் தீட்சை கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்த்து நமக்கு அது தெரியாது, ஆனா அவங்க கொடுப்பாங்க. அப்படி ஒரு தவம் இது. கண்கள் வழியா கொடுப்பாங்க. ரொம்ப அமைதி நிலைக்கு வந்துடலாம். நமக்கு என்ன வேணுமோ கேட்டு நம்ம சாமி எல்லாம் கும்பிட்டு கேட்குறோம் இல்லைங்களா, இதுல நம்ம அந்த நவக்கோள்கள் நிறைய நிலை இருக்கு. அதுல போய் கேட்கும் பொழுது இப்ப நமக்கு ஜாதகத்துல செவ்வாய் ஆட்சி செய்யறது, சனி திசை நடக்குது, இப்படிலாம் ஒரு கெடு பலன் கொடுக்குது அப்படின்னா நம்ம அப்படியே இந்த துரியம் வழியா வான்காந்தத்துக்கு போய் அந்த சனி பகவான் அந்த கோள் எப்படின்னா அந்த கலரே சாம்பல் நிறமா இருக்கும். அந்த சாம்பல் நிறம் அந்த கோள்கள் அப்படியே நமக்கு கண்ணுக்கு தெரியும். அது நல்ல தவத்துல முதிர்ச்சி அடைஞ்சவங்களுக்கு தான் அந்த உணர்வு கிடைக்கும். அப்படியே அந்த சனி கோள் நினைச்சு நம்ம தவம் பண்ணும் பொழுது அந்த ஆற்றல் அப்படியே நமக்கு அந்த துரியம் உச்சி வழியா நமக்குள்ள இறங்குறது நல்லாவே நம்ம உணரலாம். இதெல்லாம் பெறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இப்ப அம்மா சொல்லிட்டாங்க, இப்ப நானும் சொல்றேன். இந்த மாதிரி சொல்றதை வச்செல்லாம் நீங்க செய்யவே கூடாது. கண்டிப்பா அந்த ஆசிரியர் இருக்காங்க, அவங்க தீட்சை கொடுக்கறதுக்குன்னே அவங்கள
ஆசிரியரா உருவாக்கி விட்டுருக்காங்க. அவங்க வழியா போயிட்டு பெறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சால சிறந்தது. நம்ம வாழ்க்கையில என்ன வந்தாலும் சாதனை பண்ணணுங்கிறாங்க இல்லைங்களா? நம்ம வந்தோம், இருந்தோம், போனோம்னு இருக்கக்கூடாது. சாதனை பண்ணலாம், செய்யலாம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த அமைதி நிலை உடனே நமக்கு கிடைக்குங்க. அது நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறத தான் சொல்றேன். கஷ்டம் இல்லாத வீடே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அப்படியே காலையில எழுந்து குளிச்சுட்டு நமக்கு கண்ணாடி பயிற்சி இருக்கு, எத்தனையோ பயிற்சிகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம மன்றத்துக்கு போனா அந்த வழியா கொடுத்துட்டே வருவாங்க. அதை நம்ம பெறும்பொழுது வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அங்க இருக்குங்க. எடுத்துக்கலாம். அம்மா அன்னைக்கு எதுவரையும் எட்டுனது எனக்கு அந்த அந்த உணர்வுக்கே போயிட்டேன்னு தான் சொல்லலாம். என்னுடைய குரலை பார்த்தாலே உங்களால கண்டுபிடிக்க முடியும். மீறி சத்தமாவோ ஒரு இதாவோ என்னால பேச முடியல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அவங்களும் சொன்னாங்க, நானும் சொல்றேன். நீங்க வந்து மன்றத்துக்கு போயிட்டு அங்க முறையா தீட்சை எடுத்துக்கங்க. தீட்சை எடுத்துக்கும் போது நமக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அங்க இருக்குதுங்க, கிடைக்குது. நம்ம சாமியை போய் வேண்டுறோம் செய்றோம் அப்படி இல்லை. இங்க வந்து நம்ம வேண்டவே வேணாம். அந்த கோள்கள் என்னென்ன நமக்கு செவ்வாய் கிரகம் எல்லாமே இருக்கு வான்காந்தத்துல. அப்ப அதுல வந்து நேரடியா நம்ம நெருங்கிய தொடர்பு இருக்கு. நமக்கும் அவங்களுக்கும் இருக்கு. அப்ப அவங்கள போய் இது பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆற்றல் நமக்குள்ள பாய்ஞ்சு அதை வந்து சரி பண்ணுதுங்கிறாங்க. அதையெல்லாம் நான் உணர்ந்திருக்கேங்க ஐயா. அதனால சொல்றேன், நீங்களும் இதெல்லாம் பெறணும் அப்படின்னு எனக்கு நாங்கெல்லாம் அதை உணர்ந்து வந்ததுனால அதுல என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு அந்த சொல்ல தோணுச்சு எனக்கு. அதனால உங்களுக்கு நேரம் இருந்தா, மனசு இருந்தா நீங்க போயிட்டு மன்றத்துக்கு போங்க. முதல்ல போறதே அங்க அடியெடுத்து வைக்கிறதே அதுக்கே ஒரு தவம் பண்ணியிருக்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. எங்களெல்லாம் நாங்கெல்லாம் போய் கிளாஸ் அட்டன் பண்ணும்பொழுது எல்லாருமே இங்க வந்துட முடியாது. அது அதுக்கு உரியவங்க தான் தானாவே வருவாங்க அப்படின்வாங்க. அப்ப நான் நினைப்பேன், சரி நமக்கு இது கிடைச்சிருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்கும், கிடைச்சி இருக்கு. அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். இன்னைக்கு இதை பத்தி சொன்னது அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இதுல இருந்து மகர்ஷி கருத்துக்களை நம்ம எடுத்து முயற்சி செய்து வாழ்க்கையில பண்ணணும் அப்படின்னா நிறைய நன்மைகளை அடையலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் சொல்றேன் இல்லைங்களா, அப்படியே கண்களை மூடி உட்காந்துக்குங்க. அந்த ஆற்றல் வந்து அலை அலையாக பாய்ந்து நிரம்புகிறது அப்படின்னு சொல்றேன் பாருங்க. அப்பதான் அந்த உச்சியில இருந்து அந்த அலை அலையா அப்படியே உங்களுக்குள்ள இறக்குவேன். அந்த உணர்வுனால உங்க ஒவ்வொருடைய உச்சிந்தலையிலேருந்து உள்ள இறக்குறது தான் நான் அந்த நேரம் சொல்லுவேன். அதை தான் நீங்க அந்த நேரம் உணரணும். உச்சியிலேருந்து அலை அலையாக பாய்ந்து நிரம்புகிறது அப்படின்பொழுது அப்படியே உங்களுக்குள்ள அது நிரம்பும். உங்களுக்கு தெரியலன்னாலும் நீங்க அதை உணர்ந்துட்டீங்கன்னா அது அப்படியே உணர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அது அம்மா அன்னைக்கு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நீங்க நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. சசிகலாம்மா சொன்னது எல்லாமே நீங்களும் அது எல்லாத்தையுமே அந்த பயிற்சியை எடுத்து அதுக்கப்புறம் அதோட அனுபவங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துகிட்டது நிச்சயமா எல்லாருக்குமே உதவியாக இருக்கும். மிக்க நன்றிங்கம்மா. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை ஐயா வேதாத்திரி அவர்களுடைய அருளால் கிடைக்கப்பெற்ற அந்த சசிகலா பாரிய தவநிலை தொடர்பான உரையில் அம்மா சசிகலா பாரி அவர்கள் நம் உடலில் சுரக்கக்கூடிய சுரப்பிகள் பற்றிய
அதை தூண்டக்கூடிய செயல்பாடுகள் பற்றிய விளக்கங்களை அறிவியல் ஆதாரத்தோடு அற்புதமாக நம்மிடையே எடுத்துரைத்தார். அன்பு சகோதரிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோன்று நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்குரிய நல்ல ஒரு அரிய பல கருத்துக்களை எடுத்துரைக்கும் அன்பு சகோதரிக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களும், இப்படிப்பட்ட நல்ல நிகழ்வுகளை நமக்கெல்லாம் அளித்து கொண்டிருக்கும் சரித்திரம் படைப்போம் தளத்தின் பொறுப்பாளர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அம்மா அவர்களுடைய சேவை தொடர வேண்டுமாய் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. கலைச்செல்வி வணக்கம், நீங்க பேசலாம். சசிகலா ஆண்டிக்கு வாழ்க வளமுடன். நாங்க அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வருவோம். அதனால நீங்க சொல்லி கொடுக்குற யோகா கத்து தரீங்க. கண்டிப்பா வந்து யோகா பண்றேன். நன்றி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் முன்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு மிகப்பெரிய நன்றிகள். நன்றி ஜோதி, பாடலுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அருமையான பாடல் ஜோதி, மிக்க நன்றி. அருமையான பாடலுக்கு அன்பான வாழ்த்துக்கும் மிக்க மிக்க நன்றி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். சசிகலா பாரி அவர்களுக்கும் வணக்கம். ரொம்ப அருமையான உரை. அறிவியல் சார்ந்தும் உடல் மொழி சார்ந்தும் நீங்கள் எப்போதுமே கொடுக்குற இந்த உரை ரொம்ப நல்லாயிருக்கும். வேதாத்ரி அவரோட முறைமை எப்படின்னா நம்மளுடைய மனதை முதல்ல ஸ்கேன் பண்ணணும். உடம்பு சரியில்லைன்னா முதல்ல ஸ்கேன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது எக்ஸ்ரே எடுப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி இவருடைய சிஸ்டம் எப்படின்னா நம்மளுடைய ஒழுக்க நெறியையும் மனதின் ஓட்டத்தையும் எப்படி இருக்குன்னு முதல்ல நாம வாட்ச் பண்றதுக்கு இருக்கிற பயிற்சி தான் அது ஒரு பெரிய சிறப்பு. மனசுல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. மனசோட நம்ம திங்கிங் பேட்டர்ன்ல இருந்து நம்ம எண்ணங்கள் சரியானா எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தையோட இவருடைய அந்த சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணும். அதனால முதல்ல நீங்க உங்களை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கான பயிற்சி தான் வேதாத்ரியோட பயிற்சி. அதை முதல்ல புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது தான் நம்ம நம்மளுடைய அதுக்கப்புறம் நமக்கே நம்மளை தெரிஞ்சிரும், நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு தெரிஞ்சிரும், நம்ம எப்படி பார்க்குறோன்னு தெரிஞ்சிரும், நம்ம எப்படி அதை நெறிப்படுத்தணுங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடும். அதனால் அது வாழ்வியலோடு சேர்ந்த ஒரு பயணமாக தான் இருக்கும் எப்போதுமே. மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதோ உடம்பு சரியில்லை அந்த நேரத்தில் மட்டும் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இன்னைக்கு விஜயம்மா கூட சொல்லும்போது மொட்டை அடித்து சந்தனம் தேய்க்கணுன்னு குபீர்னு சிரிப்பு வந்துச்சு. டீயை குடிக்க விடுறீங்களாம்மா நீங்கள் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க எப்போதுமே ஒரு ஃபன்னாக பேசுவாங்க. அதில் நான் எப்போதும் எடுத்துக்கிறது என்னன்னா, அலையலையாய் பாய்ந்து அப்படின்னு சொல்லும்போது எப்போதுமே அங்கே சுற்றி அலை பாயிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்.
ஏன்னா, நம்ம இருக்கிற இடம் தூய ஆரோக்கியமான இடமா இருக்குங்கிறத சொல்லும்போது, நமக்கு கொஞ்சம் அது டெய்லி நம்ம எல்லாத்தையும் இப்படியே கடந்து போயிட்டே இருக்கோம். எது நடந்தாலும் நமக்கு தெரியாமலே இருக்கும். ஒரு அன்றாடத்துக்குள்ளே அப்படி இருப்போம். அத ஒரு நாள் டெய்லி அண்டர்லைன் போட்டு, ஹைலைட்டர போட்டு விட்டுட்டே இருப்பாங்க. அது நல்லாருக்கும் அது. ஏன்னா இதெல்லாம் தான் வாழ்க்கையோட நம்மளுடைய பல கஷ்டங்கள தாண்டி போறதுக்கு நம்மள தயார்படுத்துற மாரி இருக்கும். அதெல்லாம் நமக்கு வந்து எப்பவுமே தேவையான ஒரு விஷயம். அம் இன்னைக்கு இவங்களோட உரை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுடைய தொண்டு வந்து மிகப்பெரிய தொண்டு. அ ரொம்ப நன்றி. ஏன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு இப்படியும் பேசிறணும் அப்படிங்கிற ஒரு எப்போதுமே ஒரு ஒரு இது இருக்கும். எங்கேயாவது மலைக்கு ஒதுங்கினா எப்படி நம்ம மொபைல் எடுத்து நோண்டுவோமோ, அது மாதிரி எப்படியாவது இத பேசிற மாட்டோமா அப்படின்னு தோணும். சில நேரங்கள்ல, பல நேரங்கள்ல பிரயாணத்தில மாட்டிக்கிறதுனால முடியறதில்ல. அதனால ரொம்ப ரொம்ப அது ஒரு மிஸ் பண்ற ஒரு ஃபீல் வருது. எல்லார்கிட்டயும் பேசுற ஒரு சந்தர்ப்பம் இல்லாம போயிடுது. மத்தவங்க சொல்றதுக்கு நமக்கு பதில் கிடைச்சா கூட அந்த நேரத்தில சொல்ல முடியலையேன்னு ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கும். அதெல்லாம் ஒ எப்படியாவது தீர்த்துக்கணும் அப்படின்னு அப்பப்ப தோணும். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பேசிடணும் அப்படின்ட்டு. அது மாதிரி இன்னைக்கு இருந்துச்சு. வர முடியாத சூழல் தான் இருந்தது. சரி நம்ம இன்னைக்கு பேசிடணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குடும்ப உறவுகள்னு அடிக்கடி ராமச்சந்திரன் ஐயா சொல்லுவாரு. அது ரொம்ப ரொம்ப உண்மை. அது எப்ப நான் மிஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது. அது எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ நன்றி, அனைவருக்கும் நன்றி. கடைசியில ஜோதி வந்து ஏதாவது ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டு அவ ஸ்கோர் பண்ணிடுவா. அதுதான் தோணுச்சு. அ இவங்க 1 மணி நேரமா பேசுறாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நம்மளால திருப்பி அத அப்படியே டீகோட் பண்ணி சொல்ல முடியுமா? இல்லையான்னு தெரியாது. ஆனா, அ இவ அடிக்கிற சிக்ஸர்ல எல்லாம் மேல பார்த்துட்டே இருப்போம். ஆ அ அது நமக்கு இன்னும் வித்தியாசமா இருக்கும். திசை திருப்பிடுவா அப்படின்னு தோணும். ஜோதியோட பங்கு, அவளோட ம் அ உழைப்பு, அந்த உழைப்புக்கு பின்னாடி கலையோட பெரிய திட்டங்கள், அது சார்ந்த ஓட்டங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மற்றவங்களுக்கு ஒரு பெரிய பாடமாவே இருக்கும் எப்போதுமே. அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே அடுத்தவங்களுக்கு ஒரு பாடத்த இத எடுத்துக்க, இத எடுத்துக்க, இத எடுத்துக்கன்னு கிளி ஜோசியக்காரங்க சீட் எடுத்து போட்ட மாரி, சீட் எடுத்து போட்ட மாரி போடுவாங்க. நம்ம வேணுங்கிறத எடுத்துக்கணும் அந்த மாரி. அப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்குது எப்போதுமே. ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க சரவணன் கண்ணா. ஒரு சில நாட்களாக உங்கள் பின்னூட்டம் கேட்க முடியாமல் இருந்தது. இன்றைக்கு நீங்க வந்து கலந்துகிட்டதும் உங்க கருத்துக்களை சொன்னதற்கும் மிக்க நன்றி. நீங்க சொன்ன மாதிரி அந்த கடைசி பந்துல ஒரு சிக்ஸர் அடிச்சு வின் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சிக்ஸர் தான். நிச்சயமா முடிந்த அளவு கலந்துகிட்டு உங்களுடைய பின்னூட்டங்களை தெரிவிக்கவும்னு அன்போட கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. சித்ரா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சசிகலா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. உடல் நலமும் உள்ள நலமும் பத்தி நம்ம என்ன டிப்ஸ் சொன்னாலும் அது கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் நம்ம லைஃப்ல காலகாலத்துக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாவே இருந்துட்டே இருக்கும். நிறைய நமக்கு நிறைய விஷயம் சொல்றாங்க. இந்த இந்த கிளாஸ்ல சேர்ந்து பண்ணுங்க, அப்ப நல்ல ஃபுல் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது. அதை நான் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லணும். லாஸ்ட் வீக் மஞ்சு வந்து பேசும்போது நான் ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தேன். இந்த கால்சியம் பத்தி கூட சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அது அவங்க சசிகலா கேட்டுட்டு அன்னைக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யார் நம்பர்னு தெரியல. பட் பேசும்போது ஒரு மெசேஜும் போட்டிருந்தாங்க, பேசவும் செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. அந்த அன்புக்கு நன்றி. ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த சும்மா ஒரு செஷன்ல நம்ம பாட்டுக்கு வந்துட்டு போனோம் அப்படி இப்படின்லாம் இல்லாம நமக்கான அட்வைஸும் வழி நடத்துதலும் அதுதான் இந்த தளத்தோட பெரிய ஸ்பெஷல். நிறைய பீப்புள் வந்து நமக்காக, யாரோ நோன் பீப்புளா இருந்தாலும் சரி, அன்னோன் பீப்புளா இருந்தாலும் சரி, புதுசா யார் வந்து என்ன விஷயங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு அது முழுமையா அந்த கருத்து போய் சேரணுங்கிறத நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கிஃப்டடா இருக்கிறோம். தேங்க்யூ சசிகலாமா. இந்த விஷயம் இன்னொன்னு ஜோதி பத்தி சொல்றாங்க, கேட்கும்போது போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜோதி எப்ப வந்து ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் சரி, ஒரு பாடல் பாடினாலும் சரி, இந்த தளம் ஃபுல்லா நிரம்பி இருக்கு. அவங்களுடைய இது அன்பு, அவங்களோட ஆர்வம், அவங்களோட முயற்சி எல்லாமே. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நல்லா. ம் ந- இன்னும் சில விஷயம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இன்னும் அது வாழ்க்கையில இன்னும் நிறைய ஒரு ஸ்பீடோட ஒரு இதோட நம்ம கவனத்தோட செஞ்சுக்கிட்டே போகணும். அப்படி வயசாக ஆகும்போது தான் அந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு வர ஆரம்பிக்குது. முக்கியமான நேரத்துல இந்த தளத்துல வந்து ஜாயின் பண்ணி அதுல நிறைய விஷயங்கள நான் ஃபாலோ பண்ணி நல்ல அதனோட ரிசல்ட் அனுபவிச்சிருக்கேன். அதனாலதான் அந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு போகணும்னு நினைச்சேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க சித்ரா. உங்களோட அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உரை மிகவும் அருமையாக இருந்தது அம்மா. தொடக்கத்தில் ஒரு கதை சொன்னீங்க, அதுக்கப்புறம் தவம் குறித்து நீங்கள் நுட்பமாக சொன்னீங்க. நான் முழுக்க முழுக்க அதை நல்லா கவனமாக கவனிச்சுக்கிட்டேன். நம்மளோட வாழ்க்கையில் மனசை வந்து ஒருமுகப்படுத்தினாலே எந்த செயலையும் நல்லா நம்ம செய்யலாம். தவம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் அன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கு பால் குடிக்கிறத விட மோர், தயிர் எடுத்துக்கோங்க, நெய் எடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கம்மா. உண்மைக்கே நான் பால்ல இருந்து மோருக்கு மாறிட்டேன். பெரும்பாலும் மோர் குடிக்கிறதில்ல, தயிர் நான் எடுத்துப்பேன், நெய்யும் நல்லா எடுத்துப்பேன். இந்த மாற்றம் வந்து உங்களோட உண்மையான அன்பு சார்ந்து நீங்கள் அறிவாக எங்களுக்கு கொடுத்தது வந்து எங்கள் வாழ்க்கையில் அது பயனுடையதாக இருந்தது. என் பிள்ளைகளுக்கும் நான் வந்து சொல்லி நானே மோர் கலக்கியும் பிள்ளைகளுக்கு கொடுத்துறேன் அம்மா. பயனுடையதாக இருந்தது. உங்களோட கதை தொடக்கத்தில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தவம் பண்ணுறது கஷ்டம்தான், இருந்தாலும் நீங்கள் சொன்ன பிறகு கொஞ்சம் முயற்சி பண்ணுவோமே அப்படின்ற எண்ணம் வந்தது. உடலும் மனமும் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்மா. உங்களுடைய அன்பு சார்ந்த இந்த நல்லுரைக்கு மிக்க மிக்க நன்றி அம்மா. மகிழ்ச்சி அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வழக்கம் போல சசிகலாமா அவங்களுடைய இனிமையான குரலில் அருமையான ஒரு உரை, சிறப்பான ஒரு உரை. ஆனா எல்லாருமே கேட்போம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அந்த நல்லா விசாரிக்கும் போது கூட நம்ம பிசிக்கலா ஆளை பாக்குறோம், அவங்க நல்லா தான், அவங்க டல்லா இருந்தா கூட நம்மளே கேட்டுப்போம், என்னப்பா டல்லா இருக்க, நல்லா இருக்காங்க. பிசிக்கலா நம்ம ஆப்போசிட்ல நிற்கும் போது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா 90% வந்து அவங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம், அதுக்காக தான் அந்த நலம் விசாரிக்கிறது. ஸோ இந்த உள்ளமும் உடலும், இப்ப அந்த சினிமா பாட்டு நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தான் அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்கு. அப்ப எல்லாமே உடலும் நல்லா இருக்கணும், உள்ளமும் நல்லா இருக்கணும். அதற்கு முக்கியம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். அவங்க அவங்க உரையில நான் நடுவுல சொன்ன ஒரு இது, அந்த மகிழ்ச்சியா இருக்கும்போது அந்த சுரப்பிகள் உடம்புல அப்படி சுரக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கணும். நம்ம உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும், மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போதுமே மகிழ்ச்சி நம்ம கூட எப்போதுமே தங்கி நிற்கும், பெபிக்கல் போட்டு ஒட்டுனது போல. சோ அது மாதிரி இன்னைக்கு அம்மாவோட அந்த ஆகினை, அந்த உச்சி முதல், அது கொஞ்சம் நல்லா விளக்கமா விவரமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது என்ன எப்படி எப்படி அந்த செயல்பாடுகள் எல்லாமே அருமையா சொன்னாங்க. நன்றிகள் அம்மா. சசிகலா அம்மாவுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். இப்போ இந்த தளத்துல வந்து சரவணன் ஐயா வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்தாங்க. இந்த அந்த நான் அந்த இதை சொல்லும் பொழுது அப்படியே அலை அலையாக பாய்ந்து என்னும் பொழுது அவர் இதோட நிறைய தடவை அது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவருக்கு அது கிடைச்சிருக்கு. ஆனா அவருக்கு தெரியாது, அந்த அலை அலையா அவரை சுத்தி பரவுறதும் அவருக்குள்ள பரவுறதும் அது கிடைச்சிருக்கு. அதனாலதான் அவங்க அடிக்கடி சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப நாள் கழிச்சு வந்தீங்க.
சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது வந்து ஒரு இதுவாகவே வர்றதில்ல. நம்ம சொல்றோம்னா அந்த உணர்றவங்களுக்கு தான் அந்த கருத்து தெரியும். அவங்களுக்கு போய் கிடைக்கும் அது. உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து இந்த மாதிரி சொல் தொடரால தான் வருது. அவரு விளையாட்டுக்கு சொல்றாரான்னாலும் அதுலயும் ஒரு கருத்து இருக்கு. அதை நான் எடுத்துக்குவேன். ரொம்ப நன்றிகள் ஐயா. ராமச்சந்திரன் ஐயா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தாங்க. நன்றிகள் ஐயா. சித்ரா அம்மா சொன்னாங்க, அந்த தவம் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லைம்மா. விந்தியகவரி அம்மாவும் சொன்னாங்க, அந்த தவத்துக்குன்னு நம்ம உட்காந்துட்டோம்னா நம்ம ஒண்ணுமே செய்ய வேணாம். ஆசிரியர் வந்து நமக்கு உணர்த்தும் பொழுது அது நமக்கு கிடைக்கும். அந்த கிடைச்சது அப்படியே அமைதி நிலையில இருந்து அதை உணர்றோம். அது அந்த உணரும் பொழுது நமக்கு வாழ்க்கையில வந்து என்ன துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அது நம்மளை பாதிக்காது. இதுதான் அதுல உண்மை. ஏன்னா அந்த உணர்ந்து பேசும் பொழுது அதெல்லாம் நாங்களாம் உணர்ந்து தான் சொல்றோம். எங்களுக்கு வந்து எப்படி வந்ததுன்னா ஆசிரியர் மூலியமா வந்தது. அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னா மகரிஷி ஐயா மூலியமா வந்தது தான். ஆரம்ப கட்டம் அவர் கொடுத்த தீட்சை தான் அது. அது எல்லாருக்குள்ளேயும் பரவி எங்களுக்குள்ளேயும் வந்ததுக்கு இப்போ நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னா மகரிஷி அவங்க தான் எங்களுக்குள்ள இருந்து இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தான். அது வந்து ரொம்ப சீரும் சிறப்புமா அவங்களெல்லாம் வந்து சேரணும்னு தான் அவ்வளோ காலை பொழுதுல வந்து நாங்கள்லாம் கொடுக்கறது. நீங்க கண்டிப்பா மன்றத்துக்கு போய் இதெல்லாம் முறையா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். காலையில இருக்கும் பெண்களுக்கு, அதிகாலையில இருக்கும் ஆண்களுக்கு. ஏன்னா நேரத்தை கருதி பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியா நேரம் ஒதுக்கி செய்கிறாங்க. நிறைய நன்மைகள் இருக்கு. அதனால தான் நான் இதை சொல்ல முன் வந்தேன். இது இந்த தளத்தை வந்து ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவங்க நிறுவறதுக்கு இதெல்லாம் எப்படி பகிரணும், எப்படி அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு எங்களால சொல்ல முடியுது. ஏன்னா நம்ம அதெல்லாம் வாங்கியிருக்கோம், உள்வாங்கியிருக்கோம். அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ கொடுக்கும்பொழுது எப்படி எப்படிலாம் யாரால எப்படி எப்படி முடியுமோ அப்படிலாம் கொடுக்குறோம். அதெல்லாம் நீங்க உள்வாங்கணும். அது ஒண்ணுதான் உங்களால செய்யக்கூடியது. உள்வாங்கினா உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும், நல்லாவே இருக்கும். அப்போ தவம் பண்றவங்கலாம் நல்லாவே இருக்காங்களான்னாக்கா அவங்கவுங்க பதிவுகளுக்கு தக்க மாதிரி எல்லாமே நல்லா நடக்குங்க ஐயா. அம்மா நீங்க எல்லாருமே விந்தியகவரி அம்மா, சித்ரா அம்மா, அருள் சேவியர் சார் எல்லாருமே எனக்கு என்னன்னா என் குழந்தைங்க நீங்கெல்லாம் வந்து இந்த அறிவு திருக்குறளுக்கு போயிட்டு நல்ல உணர்வுகளை சேமிச்சு உங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் இதை கொடுக்கணும்னு தான்மா நான் கேட்டுக்கிறேன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. நமக்கு கிடைக்குது நிறைய தகவல்களாகட்டும், இல்லை நமக்கு நிறைய கிடைக்கும் போது அதை எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கிக்கிறதும் சரி. ஏன்னா தினம் தினம் இவ்வளவு நல்ல செய்திகள் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அதிகாலை 6 மணிக்கு நமக்கு அது கிடைக்கிறதுக்கான ஒரு நல் வாய்ப்பு நமக்கு இருக்கும்போது அவங்க சசிகலாமா சொன்னாங்க, இருவினை இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த எல்லா வினை எல்லாம் தீர்ந்து அந்த எல்லாத்தையுமே ஒரு நல்வினையாக மாற்றிக்கக்கூடியது இந்த துரியாதி தவம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதனால எல்லோருமே அதை ஒரு தவம் பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதும் சரி அவங்க சார்பாக மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறோம். மிக்க நன்றிங்கம்மா. சசிகலாமா உங்கள் ஐயா நீங்க பேசுறீங்களா? அம்மா வணக்கம். அம்மா நம்ம விஜய் அம்மா மகிழ்ச்சி கொஞ்சம் ஒரு வாரமா கொஞ்சம் சளி தொந்தரவு, அதனால கொஞ்சம் பேசுறதுக்கு இயல்பா முடியலன்றதுனால வர முடியல. மகிழ்ச்சி நினைவு வச்சிருக்கீங்க. இந்த நேரத்துல நான் தளத்தை ஒரு பதிவு பண்றேம்மா. இது என்னன்னா, இந்த தளத்தை பத்தி நம்ம அடிக்கடி சொல்லுவேன். அதுல ஒரு அவையாருடைய பாடல் எனக்கு நினைவு வருது. காலையில கூட சரவணன் கண்ணா ஐயா ஒரு பதிவு போட்டு சொல்லிட்டு போனாங்க, எப்பயாவது வந்து இதுல பேசிடணும் வந்துடணும், வரக்கூடிய சூழல் கிடைக்க மாட்டேங்குது, சில நேரம் கஷ்டமா இருக்கு. இதை நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு. இதுல நான் என்ன, எனக்கு அந்த பாடல் நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. இந்த ஔவையாரோட பாடல் எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வரும். இந்த ஒரு வாரமா இந்த தளத்துக்கு வர்றது எனக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. இப்படி ஒரு அற்புதமான ஒரு தளத்தை உருவாக்கி கற்பவள்ளி அம்மா, அப்புறம்
இன்னும் அம்மா பேர் மறந்துட்டேன். கூட இருக்கிறவங்க, அப்புறம் தம்பி, அதே மாதிரி சேவியர் ஐயா, அஹ், எல்லோரும் சேர்ந்து இந்த தளத்தை நல்ல ஒரு அற்புதமா கொண்டு போகிறீங்க. இன்னும் மேலும் மேலும் இத நீங்க கொண்டு போகணும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று அந்த குழந்தை பாடகி இன்னைக்கு வந்து பாடினாங்க. நேத்து அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவங்க வந்து பாடிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அதான் வாழ்த்து நன்றி சொல்றா ஜோதி ஐயா இன்றைக்கு அடுத்த ராமச்சந்திரன் வாரம் ஐயாக்கு நன்றி. இந்தியாவுக்கு வருவோம் ராமச்சந்திரன் ஐயா. நேத்து நிகழ்வுகள் நல்லா போச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த 100 நாட்கள் பயணம். நன்றி. நன்றிங்க ஐயா. இன்னும் பல சாதனைகள் நீங்க தொடரணும். இமாலய சாதனையை தொடரணும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அம்மா. மகிழ்ச்சி. எங்களை நினைச்சிட்டு இருந்தோன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. மகிழ்ச்சி. ஆருள் சேவியர் சார், நீங்க பேசுறீங்களா? நன்றி நன்றி. ஜோதி எப்படா இந்த இந்தியாவுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கான். வாங்க, ரொம்ப நாள். வருவோம். கண்டிப்பா நேரா வந்த உடனே உங்க வீட்டுலதான் லேண்ட் ஆக போறேன். எங்களை வாங்க அதிகமா வாங்க. தேடுற உறவு சரி. அருள் தம்பி. எங்க இருந்தாலும் நன்றிப்பா. அப்புறம் சசிகலா அம்மாட்ட சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. ஜோதிக்காக பேசணும்னு நினைச்சேங்க. சசி எங்களுக்கும் பேசு. எங்களுக்கும் எங்களுக்கும் பேச்சு குரல்லாம் கேட்கணும்னு தான் ஜோதி ஆசை. நீ வந்து உன்னோட சாதனைய சாதிச்சிட்டு இருக்க இடமா, அதனால இங்க இருந்து வாழ்த்திக்கிட்டே இருக்கோம். நான் உன்னோட ஸ்டேட்டஸ்ல நீ என்ன இருக்க, என்ன பண்ணின, நீ என்ன பண்ணனேன்னு பார்க்காத நாள் கிடையாது. இருந்தாலும் இங்க இருந்து வாழ்த்துறோம். அங்க இருந்து நீ நல்லா சாதிக்கணும் அப்படிங்கறதுக்கு. நீ வரேன்னு சொன்னது இன்னமும் மகிழ்ச்சி. தொடர்ந்து அடுத்த டெய்லி மாசம் உங்களுடைய பேசுவோமே பிறந்த உங்கள்கிட்ட நாள் அப்படிங்கிற வருதுங்க. நவம்பர் 18ஆம் தேதி வருது. கண்டிப்பா உங்களை வந்து வாழ்த்துறோம். நன்றி 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 ஜோதி. சேவியர் சகோதரர் நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல, இப்ப நீங்க அந்த இறை பக்திக்காக மக்கள் அந்த குடம், பால் குடம் அந்த தலையில வச்சு சுமந்து போறது அதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? இந்த இது இப்ப இயற்கையாவே இப்ப நம்ம அந்த காலத்துல பெண்கள் வந்து தண்ணி குடம் அசால்ட்டா 2 கையும் விட்டுட்டு அழகா வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து சுமந்து வருவாங்க. விறகு அதே மாதிரி சுமந்து வருவாங்க. அது இயற்கையாவே அது அமைஞ்சது. இப்ப நீங்க அந்த அந்த மாதிரி இயற்கையா இயல்பா அவங்க செஞ்ச செயல்கள் ஒருவேளை இப்ப நம்ம ப்ராப்பரா நம்ம சொல்றோம் இல்லையா, ஆகினை அந்த தலை உச்சியில இருந்து அந்த இது சொல்றது, அப்புறம் ஆசீர்வாதம் வழங்குறது, இதெல்லாம் அவங்க குறிப்பிட்டிருந்தீங்க. அப்ப அவங்களுக்கு இயற்கையாவே அந்த அருள் கிடைச்சிருக்குமா அந்த 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 சூழல்ல அப்படின்னு யோசித்தேன். அது சரியா தவறான்னு தெரியல. அதான் உங்களுடைய கேள்வி கரெக்டான கேள்விங்க தான் சகோதரர். ஏன்னா நம்ம பொட்டு வைக்கிறது, திருநீர் வைக்கிறது எல்லாமே அந்த ஆகினை சக்கரம் எப்படி தூண்ட பெற்றதோ அதுக்காக தான். அது தினப்படி செய்யணும்னு ஒரு வழக்கமா நம்ம வச்சிருந்தோமோ அதே மாதிரி ஆகினை சக்கரத்துல இதெல்லாம் வந்து நீங்க என்ன ஒரு அழுத்தம் கொடுத்தாலும் அது மூளை செல்களையும் ஆக்டிவேட் பண்ணும். சாரி, துரிய சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணும், மூளை செல்களையும் ஆக்டிவேட் பண்ணும், பீனியல் கிளாண்டையும் அதை ஆக்டிவேட் பண்ணுங்கிறது தான். அது அழுத்தமா இருக்கிற இதுல பாருங்க, அந்த 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 மாதிரி வேலை செஞ்சவங்களுக்குலாம் மன வலிமை பார்த்தீங்கன்னா நல்ல உறுதியாகவும் இருக்கும். அவங்களுக்குலாம் பொருளாதாரத்துல கம்மியா இருந்தாலும் பார்த்துக்கலாம், சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற தன்மை கூட அதிகமா இருந்திருக்கு. இப்ப நம்ம ஒரு சின்ன விஷயம்னா கூட அது எப்படி சரி பண்றதுன்னு ஒரு பெரிய அழுத்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி தன்மைகள்லாம் இல்லாததுனாலதான் அப்படிங்கிறது அன்றாட வாழ்க்கையே அது எல்லா இயக்கத்துக்கும் உறுதுணையா இருந்தது அப்படிங்கிறது தான். நன்றிங்க சகோதரர். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றிங்க சார். ராமச்சந்திரன் ஐயா கொஞ்ச நாளா காணோம் அப்படின்னு நிச்சயமா யோசிச்சுட்டு இருந்தோம். இங்க எல்லாருக்குமே யோசித்தோம், சரி ஏதாவது வேலை இருக்கும் வருவீங்க அப்படின்னு பார்க்கும்போது சரியா வந்துட்டீங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. இங்க சரவணன் கண்ணா அவர்களும் குறிப்பிட்டது போலதான், எல்லாருமே ஒரு குடும்பம் போல பயணிக்கும் போது ஒருத்தர் வரலன்னா என்ன ஆச்சு அப்படின்னு யோசிப்போம். சில வேலைகள் இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப வந்துருவாங்க. அந்த மாதிரி வரலையே அப்படின்னு நம்ம எல்லாரையுமே பார்ப்போம். நிச்சயமாங்கய்யா, மிக்க மகிழ்ச்சி.
வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். பேசலாமா? சித்ரா பேசுங்க. எஸ் எஸ். நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, கொஞ்ச நாள் வராம இருந்தா தேடுறோம் அப்படின்னு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். கால் பண்ணி பேசுனதுக்கு. என்ன ஆளையே காணோம், என்ன பண்றீங்க அப்படின்னு. நானுமே நீங்க கொஞ்ச நாள் ரேவதி வந்து இந்த செஷன்ல இது பண்ணிட்டு இருக்கப்ப நானுமே உங்களை நினைச்சேன். அப்ப கூட நீங்க உரிமையா சொல்லிட்டீங்க. நீங்க ஏன் கேட்கலாமே பேசலாமே அப்படின்னு. அதையும் இந்த விஷயத்துல கத்துக்கிறேன். பாருங்க, ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வந்து அவங்களுக்கு வரலைன்னா உடம்பு சரியில்லையோ, இல்ல வேற எதுவும் ஆச்சோ, இல்ல பிஸியோ அப்படிங்கிற அந்த நினைப்பு வந்து நினைவு வந்து அவங்கள வந்து சேருது. அவங்கள நம்ம வந்து தேடுறோங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் ஒரு கன்சர்ன் இருக்கும் இல்ல, நல்லா இருக்கு. தேங்க்யூ கற்பகா, அது சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க சித்ரா. அந்த மாதிரி தான் தினமும் கலந்துக்கிறாங்க பாருங்களேன். ஒவ்வொருத்தரும் கலந்துக்கல அப்படிங்கும்போது ஏன் என்னாச்சு அப்படின்னு யோசிப்போம். தொடர்ந்து கவனிப்பாளர் தளத்துல இருப்பாங்க, பேச மாட்டாங்க. ஆனா கூட அவங்க வரலன்னா ஒரு சில நாட்கள் ஏன் வரல அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் நிச்சயமா. ஏன்னா எல்லாரும் தொடர்ந்து வரும்போது எல்லாருமே பாக்குறோம் காணமே அப்படிங்கிறது. ரொம்ப மகிழ்ச்சிங்க சித்ரா. நன்றி அனைவருக்கும். சசிகலாமா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பகிரலாம். நன்றிங்க கற்பகா. கற்பகாவுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தான் சொல்லணும். அவங்க தொகுத்து வழங்குறதுல நம்ம கொஞ்சம் லேட்டா வந்துட்டா கூட அதை வந்து கேட்ச் பண்ணிடலாம். சரி, இந்த கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு பேசியிருக்காங்க அப்படின்னு. அது வந்து இன்னைக்கு எனக்கு நான் ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிறேன் நன்றி சொல்ல. கற்பகாவுக்கு நன்றி. விஜயகுமாரி அம்மா அந்த அனைவரும் பேசி முடிச்சுட்டு அலை அலையாக அந்த சொல்றப்பயே அந்த அந்த இடத்துக்கு நம்ம அமைதித்தன்மைக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. இது வந்து வேதாத்ரி மகரிஷி ஆலியார் போறவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஆடியோ பெரிய ஸ்கிரீன்ல போடுவாங்க. ஆசீர்வாதம் வந்து 2 கைகள்ல உயர்த்தி அனைவருக்கும் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு கையை அசைப்பாங்க. அந்த அசைக்கிறது வந்து நேர்ல இருந்து ஒரு 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 ஆசீர்வாதம் பண்ணா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ, எத்தனை காலம் கடந்து அந்த ஆடியோல தான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெறுவோம். அப்ப பார்த்தா அப்படியே நம்ம மேல வந்து ஒரு ஒரு அலை வந்து மேல டச் பண்ணி போற ஃபீல் கிடைக்கும். அது அது வந்து அங்க போனவங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல். நம்ம இங்க வந்து டெய்லி அம்மாவோட ஆசீர்வாதம் வந்து எப்படி இருக்குன்னா, நடுப்புற கொஞ்ச நாள் அம்மா வரல, உடல்நல குறைவா. அது என்னங்கிறது நான் கேட்கணும்னு நினைச்சேன், அம்மாட்ட கேட்கல. அப்ப பார்த்தா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. அம்மா இருந்தா இந்நேரம் ஒரு நல்ல ஒரு அமைதித்தன்மையை கொண்டு போயிட்டு அப்புறமா எல்லாத்தையும் கருத்தையும் சொல்ல வச்சிருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. இன்னைக்கு எனக்கு நினைவு வந்தது. அது அம்மா கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. நன்றிங்க அம்மா. உங்களோட தினம் தினம் வாழ்த்துக்களும் அனைவரையும் ஆசீர்வாதம் பண்றதும் நன்றி. அதுவும் அந்த மன்றத்துல துரிய நிலைன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றப்ப எனக்கு அந்த துரியத்துல நின்னுதான் அப்படியே அலையலையா இயங்குற மாதிரி எண்ணம் வரும். நன்றிங்க அம்மா. அந்த ஃபீல் நீங்களும் இன்னைக்கு உணர்ந்தேன்னு சொன்னீங்க, அதற்கு நன்றிங்க அம்மா. அடுத்தது ராமச்சந்திரன் ஐயா, தவம் சார்ந்த சிந்தனை நன்றாக இருந்ததுன்னு சொன்னீங்க. நன்றிங்க ஐயா. புரிதலுக்காக தான் இதெல்லாம் பகிர்ந்து கொள்றது. தெரியாதவங்களும் போய் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுனால நாங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால பழகி கொண்டதுனால என்ன ஒரு பலன் பெறுறோமோ அது அனைவருக்கும் போய் சேரணுங்கிறது தான் ஒரு 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 நல்ல உணர்வு. எங்களுக்கு கிடைக்கிற உணர்வு உங்களுக்கும் கிடைக்கணும், அனைவருக்கும் கிடைக்கணுங்கிறதுல தான் இதை பகிர்ந்துக்கிறது. நன்றிங்க ஐயா. ஜோதி பாடின பாட்டு பிரம்ம ஞான பாடல் சொல்லுவோம் மகரிஷி. இது இந்த பிரம்மம் எப்படி இயங்குது அப்படிங்கறத அதை வந்து மகரிஷி ஒரு பாடலா கொடுத்திருப்பாங்க. இந்த ஒரு பாடலை படிச்சாலே நம்ம பிரபஞ்சம் எப்படி இயக்கம் பெறுது, நம்ம என்ன வரைக்கும் வந்தோம், எப்படி வந்தோங்கிற வரைக்கும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இறைத்தன்மையை பத்தின பாடல். நன்றிங்க ஜோதி. பாடல் ரொம்ப நல்ல, ரொம்ப ஒரு அந்த ரகம் ரொம்ப நல்லா இருந்தது உன் குரல்ல கேட்கிறப்ப. சரவண கண்ணா பிரதர் சொல்ற மாதிரி அவங்க மேல ரொம்ப வரலையே, என்ன ரொம்ப வேலை பழுவோ அப்படின்னு தோணுச்சு. இன்னைக்கு வந்து எப்படியாவது நம்ம இது சொல்லிடணும்னு சொல்லி மேல வந்து சொன்னதுக்கு நன்றிங்க சகோதரர்.
சித்ரா டீச்சர் அன்னைக்கு பேசி முடிச்சதையுமே சித்ரா டீச்சர்கிட்ட பேசணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க வந்து டீச்சர் பணி, அவங்க நின்னுக்கிட்டே வேற பாடம் நடத்துற இடத்துல இருப்பாங்க. அப்ப கால் சோர்வை தான் செய்யும். வயது காரணமாவும் இருக்கும். அது சாதாரணமா நம்ம ரொம்ப நேரம் நின்னாலே வலிக்கும். அவங்க வயது காரணமாவும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அடுத்து சோர்வு எட்டி பார்க்குற வயசு. அதனால நான் வந்து நேர்ல நம்ம என்ன தோணுதோ அதை வந்து நம்ம பகிர்ந்துக்கணும் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி தான் நான் அவங்க பகிர்ந்துக்கிட்டேன். அதை நான் பேசினது அவங்களுக்கு சந்தோஷம், எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்மளால ஒரு 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 விஷயத்த ஒருத்தவங்களுக்கு போய் சென்று சேர்த்துற முடியுது, ஒரு நல்ல விஷயத்த அப்படின்னு. நன்றிங்க சகோதரி. அடுத்து சேவியர் பிரதர். எப்போதும் வந்து நம்ம ஒரு விஷயம் ஏதாவது ஒரு சிறிய சந்தேகம் இருந்தாலும் நம்ம கேட்கலாமான்னு நினைக்கிறதுக்குள்ள அவங்க ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு விடையும் கிடைச்சிரும். அதே மாதிரிதான் இன்னைக்கும் நம்ம வந்து சாதாரணமாவே இயக்கம் பெறுமானா நம்ம மகிழ்ச்சியா இருக்கப்ப அந்த பீனியல் கிளாண்ட் நல்ல இயக்கம் பெறும், மெலட்டோனின் நல்ல இயக்கம் பெறும். ஆனா நம்ம தான் மன அழுத்தம், நிறைய வேலையை சேர்த்து வச்சுக்கிறோம், நிறைய தேவையில்லாத பழக்கத்தையும் வச்சுக்கிறோம். அப்ப அதனால என்ன ஆகும்னா நம்மளோட ஆற்றல் குறையும், மன அழுத்தம் வரதான் செய்யும், நிறைய வேலைகளை சேர்த்து வச்சுக்கிறதுனால. அதுக்கு வந்து அத வந்து நம்ம சரியா வழி நடத்திக்கிறதுக்கு ஒரே ஒரு பயிற்சி என்னன்னா அது இந்த துரியதவ பயிற்சி தான். இது பண்ண பண்ண பீனியல் கிளாண்ட் நல்ல இயக்கம் பெறுறது. அது சார்ந்து செயல்களும் நம்ம மனதோட சேர்ந்த செயல்களும் நல்ல செயல்களா இருக்கும் அப்படிங்கிறது. விந்தியா கௌரி அம்மா. அவங்க நான் அன்னைக்கு மோர் வந்து சார்ந்து சொல்லியிருந்தேன். அதை கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணணுங்கிறத இதை கரெக்டா ஞாபகம் வச்சு சொன்னாங்க. நன்றிங்கம்மா. கருத்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. திரும்பவும் ஒரு நினைவூட்டல், மன்றம் போய் பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், தீட்சை எப்போதுமே நேர்ல கத்துக்கிறது தான். எப்படி ஸ்விம்மிங் வந்து புக்ல படிக்க முடியுமா? ஆனா முடியாது. நேர்ல போய் ஸ்விம்மிங் பூல்ல போய் நம்ம நீச்சல் கத்துக்கிட்டாதான் அதை வந்து நிறைவு பெறும் அப்படிங்கிறது. அது மாதிரி தவத்தையும் நேர்ல போய் மன்றம் போய் கத்துக்குங்க. கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அனுபவத்தை பகிருங்க. அது வந்து எனக்கும் மகிழ்ச்சி தரும், உங்களுக்கும் அவங்க வாழ்வியல மேன்மைப்படுத்தும் அப்படிங்கிறது இறுதி கருத்தா சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. சசிகலா பாரியம்மா, உங்களுக்கு எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்றும் வராதுப்பா. நல்லாவே இருப்பேன். கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட்டது, அவ்வளோதான். அதனால நீங்க சொன்னீங்க இல்லைங்களா கேட்கணும் அப்படின்னு, அதனால சொல்றேன். உடம்புக்கெல்லாம் ஒன்றும் வராது, எதுவும் வந்ததில்லை. கொஞ்சம் ஓய்வு, அவ்வளோதான். அந்த உடம்பு ஓய்வு கேட்டது கொடுத்தேன், அவ்வளோதான்பா. இருந்தாலும் நான் அந்த நேரத்துக்கு இங்க இருந்தாலும் வாழ்த்திடுவேன். அது உங்களுக்கெல்லாம் வந்து சேர்ந்துருக்கும். நான் எப்பவுமே ஒரு நாள் கூட அந்த வாழ்த்துறதுக்கு வந்து லீவ் விட்டதில்லை. தளத்துக்கு வரல, அவ்வளோதான். நான் நீங்க சொல்ற மாதிரி வராம இருந்தாலும் இப்ப நம்ம எல்லாம் தேடுறோம் இல்லைங்களா. இப்ப இவரு வரல, ராமச்சந்திரன் ஐயா வரல, சரவணன் கண்ணா வரல, சித்ரா இவங்கெல்லாம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு வருவாங்க. டெய்லி வர்றதில்ல. கீழே இருந்தும் பார்ப்போம் சில நேரம், மேலே வர மாட்டாங்க. அதுலேயும் இல்லைன்னா தான் நானும் நினச்சது உண்டு, ஏன் அவங்களாம் வரல அப்படின்னு நினைப்பேன். அது உண்மையாகவே நம்ம வந்து என்னன்னா ஒரு குடும்பம் ஆயிட்டோம், அதுதான் இங்கே உள்ள கருத்து. அதே மாதிரி ஜோதி அவங்கள வந்து நான் தினந்தோறும் வாழ்த்திட்டு இருக்கேம்மா. நீங்க நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், வியற்புகள், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. அம்மா ஒரு வாரம் நான் ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தளத்துக்கு நான் வரல அப்படி சொல்லிட்டு லீவ் லெட்டர்லாம் கொடுத்துட்டு தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் லீவ் எடுத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு சின்சியரா அம்மா வந்துட்டு இருக்காங்க. அதே போல மற்றவங்கலாம் வரலைன்னா கொஞ்சம் லேட்டா வருவாங்க, இல்லை ஒரு நாள் விட்டு வருவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனா விஜயகுமாரி அம்மா மட்டும் ஒரு 6:02 6:03 வரைக்கும் வரலன்னா என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன்னா சரியா நிகழ்வு தொடங்கின உடனேமே வந்துருவாங்க. அதனால நன்றிங்கம்மா. லீவ் லெட்டர்லாம் கொடுத்தாங்க, அதுக்கும் நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா.
அம்மா சொல்றப்ப அனைவரும் வந்து பிள்ளைகள்னு சொல்றப்ப அந்த அந்த வார்த்தைகளோட நாங்க கனெக்ட். சசிகலாமா, நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. சரி, உங்க நம்பரை வாங்கி பேசணும்னு நினைச்சேன். என்னன்னு தெரியல, அம்மா வரல அப்படின்னு. நான் பேசுறது கேக்குதாங்க கற்பகா? புவர் நடுவுல நெட்வொர்க்னு வருது. கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. இப்ப தெளிவா கேக்குது. எனக்கு புவர் கனெக்ஷன் தான் வருது. நான் பேசுறேன். நன்றிங்க விஜயகுமாரி அம்மா. வாழ்க வளமுடன். நீங்க பேசுங்க. சித்ரா டீச்சர் வந்து சொன்னாங்க, ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் தவம் தியானம் எல்லாம் தேவைப்படுது ஒரு வார்த்தை விட்டாங்க. சசிகலாமாவும் சித்ரா மேடமோட வயசுல வந்து ஒருவேளை வயசாகிறதுனால கால் வலி அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி எனக்கு ஒரு மன்றத்துல பெரும்பாலும் வர்றவங்க வந்து வயது வந்து 40ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி யார் வர்றாங்கன்னு தெரியல. மன்றத்துல பயிற்சி எடுக்கிறவங்க 40+ தான் வர்றாங்களா பெரும்பாலும். சசிகலாமா வந்து சரி, விஜயம்மா இருந்தாலும் சரி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் யார் வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். இல்லைங்க ஐயா, வராங்க. நான் என் கூட இப்ப நேத்து வந்து மௌனம் நாங்க சண்டே போனப்ப மௌனத்துக்கு ஒரு 20 வயசு பொண்ணு தான் எங்க கூட வந்து டே ஃபுல்லா காலையில இருந்து 10 மணில இருந்து 5 மணி வரையிலும் ஃபுல்லா மௌனம் எங்க கூட உட்கார்ந்திருந்தா. மௌனம் என்ன பண்ணுவோம்னா தவம் கொஞ்சம் எங்களையே அகத்தாய்வு செஞ்சு ஒரு தற்சோதனை பண்ணி தேவையில்லாத எண்ணங்கள்லாம் நீக்கிறது. இதுதான் அந்த மௌனம்லாம் பயிற்சி செய்வோம். ஒரு டே ஃபுல்லா அவளால அங்க டே ஃபுல்லானா 10 to 5 வந்து ஒரு 20 வயசு பொண்ணு உட்கார்ந்து பண்றா. அதே மாதிரி காலேஜ் பசங்க இப்ப லாஸ்ட் வீக் வந்து ஒரு 12 நாள் கிளாஸ் வந்தாங்க. 3 காலேஜ் படிச்சு முடிச்ச பொண்ணுங்க, ஒரு 2 பேர் படிச்சிட்டு இருக்க 3 பேர் வந்தாங்க. அந்த மாதிரி படிச்சிட்டு இருக்கவங்களும் வந்துட்டு தான் இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு அந்த ஒரு அமைதி வேணும், ஒரு ஸ்ட்ரெஸ், அவங்களோட ஒர்க்ல இருந்து ஒர்க் பேலன்ஸ் வேணும், ஸ்ட்ரெஸ் நீக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வராங்க. எல்லாரும் எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க. எங்க இதுல ஒரு சின்ன பசங்க கூட வருவாங்க. அவங்க வந்து பயிற்சி வரைக்கும் மட்டும் அவங்கள அலோவ் பண்றது. தவத்துல வந்து வெளில போய் அமைதியா உட்கார வச்சிருவோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த தவம் புரியாது அப்படிங்கறதுனால. சின்ன பசங்க ஒரு 8, 9 வயசு, அப்புறம் ஒரு 12 வயசு அந்த மாதிரி பசங்களாம் 2-3 பேரு அவங்க அம்மாவோட சேர்ந்து வந்து அவங்க பயிற்சி செய்வாங்க. எல்லாரும் அனைத்து தரப்பு மக்கள் அங்க வந்துட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான தேடுதல். உடல் சார்ந்து, ஒருத்தருக்கு மனம் சார்ந்து, குடும்ப உறவினர்கள்ல ஃபேஸ் பண்ண தெரியாம அதை எப்படி பண்றது, அந்த மாதிரி நிறைய தேடுதல் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். அது தீர்வா அங்க இருக்கு மன்றம். நன்றிங்க ஐயா. நீங்க கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி. அருள் சேவியர் ஐயாவுக்கு நான் என்ன சொல்றேன்னா, சின்ன வயசுல இருந்து சின்ன குழந்தைங்களுக்கே வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க. 16 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்க வந்து எக்ஸசைஸ், அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் தவம் கொடுக்குறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு நன்மை அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னாங்க ஐயா, நான் வந்து இந்த தளத்துக்கு போய் இதெல்லாம் பயிற்சி எடுத்துக்கும் பொழுது நினைச்சது என்னன்னா, அடடா இது நமக்கு முன்னாடியே தெரியாம போச்சுது, இதுல எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, இது நம்ம இவ்வளோ லேட்டா கத்துக்கிறோமே அப்படின்னு தான் ஆதங்கப்பட்டேன். அதனால நீங்களாம் சின்ன வயசா இருந்தாலும் உங்களுக்கு நிறைய கொடுப்பனை இருக்கு அதுல. நாங்க அந்த பலனை பெற்றதுனால சொல்றோம். 40 வயசுக்கு மேல தான் எடுக்கணுங்கிறது இல்ல. அம்மா சொன்ன மாரி இப்ப பாருங்க 20 வயசுல வந்தும் அவங்க எடுக்குறாங்கன்னா, அந்த உணர்தல் வந்திருக்கு, புரிதல் வந்திருக்கு இப்ப அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாரி வர்றவங்களுக்கு இது ஒரு குடுப்பனை தாங்க ஐயா. நான் வந்து அந்த மாரி நெனச்சேன். மகரிஷி அவங்க இவ்ளோ கருத்து சொல்லியிருக்காங்களே! நம்ம என்ன இவ்ளோ நாள் தெரியாம போச்சுதேன்னு ரொம்ப ஆதங்கப்பட்டேன். ஆனா, அதனால தான் அதுல ஒன்றி இருந்து கடைசி வரைக்கும் போயிட்டு இத பழகிக்கணும். பழகி எல்லாருக்கும் குடுக்கணும்.
அப்படின்னு உணர்வு வந்தது. இதுக்கு வயசு வித்தியாசமே இல்லைங்க ஐயா. 16 வயசுல இருந்தே எடுத்துக்கலாம். எக்ஸசைஸும் பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் எக்ஸசைஸ் சொல்லி கொடுங்க. இப்பத்துல இருந்தே கூட்டிட்டு போய் மன்றத்துல சேர்த்து லீவு நாளையில கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. அப்படி எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. வயசு வித்தியாசமே இல்லைங்க ஐயா. நன்றிகள் ஐயா. இன்னும் ஒரு கருத்துங்க ஐயா. சித்ரா சகோதரிக்கு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஏஜுங்கிறது ஒரு ரொம்ப வயதான ஏஜ் அப்படிங்கிறது அப்படி இல்லை. நானும் சகோதரியும் ஈக்குவல் ஏஜா தான் இருப்போம். அந்த ஏஜ்ல வந்து அந்த பெண்களுக்கே ஒரு சோர்வு, அந்த மெனோபாஸ் எட்டி பார்க்குற வயசு, அதை வந்து கடக்கறதுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் தான் வந்து நிறைய சப்போர்ட்டா இருக்கு. வரவங்களும் அங்க கருத்துக்கள் அப்படிதான் தெரிவிக்கிறாங்க. அதுக்காக தான் நான் வந்து அவங்க கிட்ட அந்த அந்த வயதை நான் வந்து குறிப்பிட்டேன் ஒழிய, இந்த வயதுல உடனே சோர்வு வந்துரும் அப்படிங்கறது இல்ல. அதை வந்து எளிதா கடக்கறதுக்கு தவம் வந்து உதவுது. நிறைய வந்து டாக்டர்கிட்ட போய் கூட தீர்வு இல்லாதவங்க இங்க வந்து தீர்வு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்காக தான் அதை பதிவிட்டது அந்த வயது குறித்து. நன்றிங்கய்யா. நன்றிங்க சசிகலாம்மா. ஆசிரியையா இருக்கவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். எப்பவுமே அவங்க பாத்தீங்கன்னா இளமையா இருப்பாங்க. நானும் பார்த்திருக்கேன். எங்க அம்மாவோட ஆசிரியை அவங்கெல்லாம் கூட பார்க்கும்போது அவ்வளவு இளமையா, அவ்வளவு ஒரு ரசனையா, அப்படி பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதனால ஆசிரியர்களுக்கு எப்பவுமே வயதாகிறது இல்லை அப்படின்றது நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஆசிரியர்கள் நம்மளோட பயணிக்கிறாங்க. அருள் சேவியர் வந்து கேட்ட கேள்விக்கு பின்னாடி இருக்கிற சூட்சுமம் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா நம்மெல்லாம் ஓரளவு டெய்லி வந்து சரித்திரம் படைப்போம் இருக்கிறதுனால வந்து இதுக்குள்ள வந்து ஒருத்தர் சொல்றதையும் கேட்டு மனசை பக்குவப்படுத்திட்டு போறோம். ஆனா வீட்ல எல்லாம் அதே சிஸ்டம்ல தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதே மாதிரி தானே நம்மளை டென்ஷன் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம டைல்யூட் ஆயிடுறோம். நம்ம திரும்பியும் நம்ம நார்மலா நான் இதுக்கு முன்னாடி என்ன நிலைமையில இருந்தோமோ அதை அந்த இடத்துக்கு நம்மளை ட்ராக் பண்ணி இழுக்கிறாங்க. அதனால குழந்தைய கொண்டு போய் உட்கார வச்சிடலாமா அப்படிங்கிற எண்ணத்துல தான் கேட்டிருப்பாருன்னு எனக்கு புரிஞ்சுது. அப்படித்தான் நினைக்கிறேன். இதுக்கு வயசு மட்டும் தெரியுது ஐயா, சகோதரனுக்கு. முதல்ல அவங்கள கூட்டிட்டு போய் மன்றத்துல சேர்த்து விடுங்க ஐயா. இப்போ இப்போ அதுதான். இங்க இருக்க பெண்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் அழகான ஒரு சிஸ்டம் இருக்கு. எப்படின்னா நீங்க எப்படி சொன்னா கணவன்மார்கள் கேட்பாங்கங்கிற ஒரு சாஃப்ட்வேரை வந்து நீங்க கல்யாணம் ஆன 1-2 வருஷத்துலயே தெரிஞ்சிருப்பீங்க. இது எங்களுக்கெல்லாம் கடைசி வரைக்குமே தெரியாது. நாங்க வந்து நாங்கள மாதிரியே ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அது இப்படி சொன்னா இப்படி சொல்ல மாட்டாருன்னா, ஆப்போசிட்டா சொன்னா இதை செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. எப்படி பண்ணா அதை வந்து ஸ்மூத்தா கொண்டு போறதுன்னு. இது நான் அருள் சேவியரோட இடத்துல இருந்து நான் சொல்றேன். ஏன்னா அவர் யோசிக்க முடியாது. யோசிக்கிறதுக்கே டைம் இல்ல. ரியாக்ட் பண்றதுக்கு டைம் இருக்கு. அது மாதிரி தான் அவரோட சூழல்ல இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட அசம்ப்ஷன். மேபி ஐ ப்ரெஸ்யூம் ஐ மே ராங். என்னோட அனுபவத்தை கூட அவரா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கலாம். அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் இந்த தளத்துக்கு வர்றதுக்கு வந்து டாபிக்கு, ஒருத்தரோட ஸ்பீச்சு இதெல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தரும் வந்து மனசுல இருந்து பேசுறோம் இல்லையா? அதுதான் ரொம்ப அவங்கவங்களுக்கே பிடிச்சிருக்கும். ஏன்னா இங்க நமக்கு எந்த முகமூடியுமே இல்ல. எதுக்காகவும் நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம என்ன நினைச்சோமோ நம்ம அதை சொல்லக்கூடிய ஒரு அந்த ஸ்பேஸ் நமக்கு வீட்ல கிடைக்குதா, வெளியில கிடைக்குதாங்கிறதெல்லாம் தாண்டி இங்க கிடைக்குது. அதனால நமக்கு அது இதை மிஸ் பண்ணா ஃபீல் பண்றோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு தோணுச்சு. அதை தான் நான் சொன்னேன். நன்றிங்க. கண்ணன் சகோதரர், நீங்க வந்து மாறி மாறி இருந்தா நாங்க எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் எங்களுக்கு ஹேண்டில் பண்ணறதுக்கு தெரியுது. நன்றிங்க உங்களோட கருத்து. சேவியர் சகோதரரோட மைண்ட் வாய்ஸ் இல்ல. எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, சரவணன் பிரதரோட மைண்ட் வாய்ஸா தோணுச்சு. ஆமாங்க ஆமாங்க சசிகலாமா. ஆதன் பேசின மாதிரி இருந்தது. ரெண்டாவது என்னன்னா, ஹேண்டில் பண்ணி பண்ணி எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, நம்ம இந்த தவம் துரியாதீத தவம் எல்லாம் பண்ணீங்கன்னா நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம், ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு நமக்கு மன அமைதி வந்துரும்னு சொல்லிக்கிறேன். சேவியர் எப்படியாவது இதை இல்லைன்னு சொல்லி என்னை காப்பாத்திரணும்.
ஐயா பேசுங்க ஐயா. அம்மா வணக்கம். சரவணன் ஐயா, கண்ணன் ஐயா, உங்களுடைய குரலை கேட்டது மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப என்னன்னா, நம்ம இந்த பயிற்சி பண்ணும்போது நமக்கு ஆனந்தம், பயிற்சி பண்ணா நமக்கு ஆனந்தம். குடும்பத்தோடு சேர்ந்து பயிற்சி பண்ணோம்னா பேரானந்தம். இந்த பாக்கியம் கிடைச்சவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்குமே பேரானந்தம் கிடைக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து இந்த பயிற்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா. இது என்னுடைய பதிவு. நன்றி ஐயா. சரவணன் ஐயா, உங்க வாய்ஸ் கேட்டது ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா மகரிஷி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் மட்டும்தான் மன்றத்துக்கு வரேன், வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எங்களை கோவப்படுத்துறாங்க, என்ன பண்றது, கோவப்படாம இருக்க முடியல அப்படிங்கிறப்ப, அப்ப எப்படிங்க உங்களோட வினை பதிவெல்லாம் போகிறது, உங்க துன்பத்தெல்லாம் நீக்கிறது, நம்ம துன்பப்படுத்துறாங்கன்னு நினைப்போம், நம்ம செய்த வினையை நீக்கிறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க, அதுதான் உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உறவு கூட எவ்வளவு அழகா அவங்க எடுத்து சொல்லுவாங்க. நன்றிங்க. அவங்க சரவணன் சகோதரர் கேட்டதுக்கு பதில் இது. மகிழ்ச்சிங்கம்மா, நன்றிங்கம்மா. கடைசி வரைக்கும் அருள் செய்வர் அவர் உங்களுக்கு ஒன்றும் சொல்லலை. நாங்க நேரம் கொடுத்து பார்த்தோம், அவர் ஒத்துக்கல. மௌனம் சம்மதம்னு எடுத்துக்கலாம். வால் தான், நம்ம எல்லாம் ஒரு வால். இல்ல சகோதரி பக்கத்துல இருக்காங்க, நாங்க எடுத்துக்கலாம். WALL வால். சிறப்பு. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். சசிகலமா, நாங்க செவுரு மாதிரிதான் நிக்கிறோம். ஒரு செவுத்துக்கிட்ட பேசினா எப்படியோ அதே மாதிரி செவுரு மாதிரிதான் இருக்கிறோம். அதனாலதான் ஒண்ணு பெருசா இது பண்றது இல்ல. சரவண கண்ணா அவர் என்னுடைய மனசுல இருக்கிறத பூரா பொறுக்கி எடுத்துட்டாரு. அதான் நீங்க முன்னாடி சொன்னது கூட கிச்சனை கிராஸ் பண்ணியிருக்கும் போது சொல்லியிருப்பீங்க போல் இருக்கு. அதனால வெளியில வந்துட்டு விளக்கமா சொல்றீங்க. எப்படியோ போன் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ எப்படியோ சொல்ல வச்சுட்டீங்க அவரை. அவரும் அமைதியா இருந்து பார்த்தாரு, சொல்ல வச்சுட்டீங்க. சிறப்பு. வேறு யாருக்கும் கருத்துக்கள் இருந்தா பகிரலாம், இல்லைன்னா அப்படியே நம்ம நிறைவு பண்ணலாம். மகிழ்ச்சி. நம்ம அப்படியே நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது இன்றைய நிகழ்வு. உள்ளமும் உடலும் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் பகிர்ந்தாங்க சசிகலாமா. அதை தொடர்ந்து ஒவ்வொருவரோட கருத்துக்களும் சரி, வாழ்த்துக்களும் சரி இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சியானதாகவும் இருந்தது. உரையாடல்கள், ஜோதியோட பாடல் அப்படி நிகழ்வு மிகவும் சிறப்பாக இருந்தது. கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட சரவணன் கண்ணா, அன்பு சார், ஆனந்தா சார், ஹேமா, ஜோதி, கலைச்செல்வி அனைவருக்கும் நன்றி. அன்பின் வாழ்த்துக்களுடன் சரித்திரம் படைப்போம் குழுவிற்கும் திருமதி சசிகலா பாரியின் அறிவியலுடன் கூடிய ஆன்மீக ஆரோக்கிய உரை மிகச் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி சரவணன் கண்ணா சொல்லியிருக்காரு. அன்பு சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ஆனந்த் சார் அவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஹேமா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நன்றி சொல்லியிருக்காங்க. ஜோதியும் வாய்ப்புக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ரொம்ப நேரமாக பொறுமையாக ஆரம்பம் முதலே நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பாலாஜி அவர்களுக்கு நன்றி. பவுலின், நர்மதாமா, பவளமணிமா, ப்ளூஸ், மோகன், நித்யாதேவி, ஜீவிதா, ஜிஎஸ் அனைவருக்கும் நன்றி. ஜீவிதா அவர்களையும் நீண்ட நாள் கழித்து பார்க்கிறோம். பேசாதவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. ப்ளூஸ் அவங்களும் ரொம்ப தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமா கேட்டுட்டு இருக்கவங்களும் பவுலின் எல்லாருமே பகிர்ந்துக்கணும், பேசணும். நீங்களும் உங்களோட கருத்துக்களை அப்படிங்கிறதும் இன்னொரு அன்பு வேண்டுகோளாகவும் வச்சுக்கிறோம். மிக்க நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு யசோதா அவர்கள் நம்முடன் இணைந்து கொண்டு வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பில் சிறப்புரை கொடுக்க இருக்கிறார்கள். அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்றி.